வணக்கம் சார். வணக்கம். சிஆர் சார் வணக்கம். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் மருத்துவர் கோபால். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நலமா மதர்ல இருக்கீங்களா? அங்க மதர்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வந்திருக்கான். ஓ சரி 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 சரி. இவ்வளவு ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து ஆ? நாங்கதான் ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து அப்படி போனா நீங்களும் ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து சார். நோயுற்றவர் இடத்துல இருந்து நோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, இருந்த இடத்துல இருந்து நோக்குறதுக்கான வாய்ப்பு இருப்பதனால தலைப்புமே அதுவா இருக்கு. அதனால இருந்த இடத்துல இருந்து நோக்குறாங்க. நான் நோயுற்றவருக்கு உழைச்செல்வனா இருக்கேன். இருந்தான் ஆ? உழை இருந்தான் உலை இருந்தா இல்ல நான் இங்க வந்து உழைச்செல்வான். நான் இங்க ராமநாதன் 5 மணி ஆச்சு. இன்னும் 3 minutes இருக்குப்பா. 5 செவி இன்பம். ஆனா மியூட்ல இருக்கீங்க கண்ணப்பண்ண, நீங்க மியூட்ல இருக்கீங்க, ஏதோ பேசுறீங்க. கரெக்ட் அன்மியூட் பண்ணல. அது நான் இவங்க ராஜேந்திரன் சார தெரியும். மருத்துவர் கோபால் வந்து எனக்கு அவங்கள அறிமுகமாக முன்னாடியே இந்த கருவில இருந்துன்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அது வந்து எனக்கு இளங்குமரனார் ஐயாவை அப்ப அவங்கதான் அதுல வந்து அணிந்துரை. அப்பவே நான் அவங்க புத்தகம் படிச்சிருக்கேன். அந்த புத்தகம். வணக்கம் வணக்கம். அவரு இளங்கோமரனாருக்கு நூல் வழி மாணவர். அவரு ஆஹா இளங்குமரனார் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. என்ன நான் தான் ஐயாவை பார்க்காதனால நூல்வழி மாணவர் ஆயிட்டேன். இளங்குமரனார் நானே பார்த்திருக்கேனே. அவர் மாணவர், நேரடி மாணவர். நேரடி மாணவர், நூல் வழிய மாணவர். மாணவர்களுக்கு இப்ப 100 வழி இருக்கு. 100 வழி இருந்தாலும் பயன்படுத்தணும்லங்க. பயன்படுத்தினாதானே மாணவர். எல்லாரும் இப்ப ஆசிரியரா இருக்கதான் ஆசைப்படுறாங்களே தவிர மாணவரா இருக்க ஆசைப்படலையே. மாணவரா இருந்தாதான் கத்துக்கலாம், ஆசிரியரா இருந்தா கத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அங்கே நின்னு போயிடுது. மாணிக்கத்தனார் கூட நான் தனித்தமிழ் இயக்கத்துல இதுல நடைப்பயணம் போயிருக்கேன். திருச்சியில ஒரு நடைப்பயணம் போனாங்க. வாசுப்பா ஐயா கூடயே போயிருக்கேன். பெருஞ்சித்தனா இருந்தாரு, இளங்குமரனா இருந்தாரு. அவங்க கூடயே நானும் இந்த தெப்பக்குளத்து இதுல இருந்து மெயின் டவுன் ஹால் வரைக்கும் நடந்தோம். அப்ப தனித்தமிழ் இயக்கத்துக்காக எப்பவுமே நூல் தொடர்பு இருக்கணும் ஐயா. பட்டத்துக்கு நூல் தொடர்பு இருக்கணும். ரெண்டாவது, பெருஞ்சித்திரனார் மாதிரி பெரிய ஆளுமைகளை எல்லாம் பார்த்ததே வாழ்க்கையில இப்ப நான் பார்த்தது இல்ல. பட் அவங்களை எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு பேரு வாழ்க்கையில. அவங்க அவரு கொஞ்சம் கூட வேறு சொல் கலக்கவே மாட்டாருங்க. தனித்தமிழ் இயக்கம். ஆமா, தனித்தமிழ்ல தான் பேசுவாங்க. ஐயாக்கிட்டையும் அதை எதிர்பார்க்கலாம், இளங்குமரனார்ட்டையும் அது மாதிரி. நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கண்ணப்பா, நீங்க வள்ளுவத்துல ஒரு தலைப்பு பேசணுமே பாப்பா, அதை யோசிப்போம். இல்ல வெயிட் லிஸ்ட்ல இருக்காங்க, 3-4 பேர் வெயிட் லிஸ்ட்ல இருக்காங்க. 12 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. நானும் அதான் நீங்க அதுல போட்டிருந்தப்ப நான் நினைச்சேன். அப்புறம் அப்படியே ஒரே ஒரு யோசனை இந்த தலைப்புலயே இருந்தேன். இந்த தலைப்புங்கிறதுங்க ஐயா, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு 1 year முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த தலைப்புல பேசணும். கிட்டத்தட்ட இந்த கரு வந்து ஒரு 1.5 வருஷமா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற கரு. நீங்க எடுத்தது நல்ல விலாவரியா சொல்லிடுங்க நீங்க. ஆமா ஆரம்பிச்சிடலாம். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் சாலப் பறிந்து கடலலை அணைப்பாய் போற்றி, தவிக்கும் ஓர் உயிரிற்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி,
தூயவர் இதயம் போலே துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. உயிரினங்கள் வளமாற உண்ணுமாக, உடல் உறுப்பு சொன்னபடி கேட்குமாக, பயிரினங்கள் தலையுறத்தால் வளருமாக, பசுவினங்கள் இல்தோறும் பரவுமாக, செயிரினங்கள் கல்வியினால் திருந்துமாக, செய்தித்தாள் திருபின்றி செப்புமாக, தயிரினங்கள் கைப்பட்டால் தகர்தல் போல, தடைமனங்கள் திருக்குறளால் தளர்கமாதோ என்ற வாசுப மாணிக்கனாரின் கவிதை வரிகளோடு இன்றைய வள்ளுவர் மன்ற மெய்நிகர் நிகழ்வு 34க்குள் நுழைவோம். கற்றலாயினும் கேட்க என்ற வள்ளுவத்தை செயலாக்க நினைத்து அதன் விளைவாக பல அறிஞர்களை இம்மன்றத்திற்கு வரவைத்து சிறப்பித்தது வள்ளுவர் மன்றம். தஞ்சை புலவர் கு. சிவமணி இம்மன்றத்திற்கு வந்த முதல் தமிழறிஞர் ஆவார். 100க்கும் மேற்பட்ட முன்னணி பேச்சாளர்கள் மன்ற விழாக்களிலே பங்கேற்றிருக்கிறார்கள். காரைக்குடி கம்பன் கழகத்தை போல் பற்பல கருத்தரங்குகளையும் பட்டிமன்றங்களையும் கவியரங்குகளையும் வழக்காடு மன்றங்களையும் சந்தித்த பெருமை வள்ளுவர் மன்றத்திற்கு உண்டு. பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின் இப்பொழுது 2 ஆண்டுகளாக இணைய வழியிலே வெர்ஷன் 2.0 சுமார் 33 மாத காலமாக இணைய வழியில் மெய்நிகர் நிகழ்வுகளாக இதுகாரம் 33 நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. எண்ணங்களில் அல்ல வாழ்க்கை, நம் சிந்தையின் எண்ணங்களில் தான் வாழ்க்கை சிறக்கிறது. இட் இஸ் நாட் த குவாண்டம் ஆஃப் த ஆடியன்ஸ் பட் த குவாலிட்டி விச் மேட்டர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த மன்றமானது தன் பணியை தொடர்ந்து நற்சிந்தனைகளை விதைப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மெய்நிகர் நிகழ்வு 34 இருந்து நோக்கில் என்ற தலைப்பில் ச. கண்ணப்பன் அவர்கள் ஒரு பொறியாளராக, கல்வி தகுதியில் பொறியாளராக, எம்டெக் பட்டம் பெற்றவராக இருப்பினும் தேசிய தொழில்நுட்ப கல்லூரியிலே திருச்சியிலே முதுகலை உற்பத்தி தொழில்நுட்பத்திலே படித்தவர். இவருடைய சிறப்பு என்னன்னா 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலே கல்வி கற்றார் என்பதை மிக பெருமையாக பறைசாற்றி தன்னுடைய சுய விவர குறிப்பிலே குறிப்பிடுகிறார். பால்மர் லாரியன் லிமிடெட் என்ற இந்திய அரசு நிறுவனத்தில் உற்பத்தியில், அதாவது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் என்று சொல்வார்கள், இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் டிவிஷனில் 16 ஆண்டு காலமாக மேலாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர். இன்னைக்கு பேசக்கூடிய சிறப்பு விருந்தினரின் சிறப்பு என்னவென்று சொன்னால், இவர் வாசுப மாணிக்கனாரின் நூல்வழி மாணாக்கர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதாவது நம்ம மானசீக குரு அப்படின்னு எல்லாம் நம்ம பொதுவா பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அதாவது மனதிலே, அதாவது மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் என்று கூட மாணிக்க வாசகரை எல்லாம் சொல்லுவார், கோயில் கொண்ட மாணிக்கம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்தி, குருவை உருவகப்படுத்தி அவருடைய எழுத்துக்களிலே ஆழங்கால் பட்டு நீண்ட நெடிய வாசிப்பில் ஒரு அது தமிழில் பல தளங்களில் அவரை கொண்டு செலுத்தி இருக்கிறது. சங்கத்தமிழிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது, குறுந்தொகையிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. இப்படி திருக்குறள் ஆய்விலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு, வள்ளுவம் வாயிலாக ஆர்வம் ஏற்பட்டு தன்னை ஒரு திறனாய்வாளராகவே அடையாளப்படுத்த உணர முடிகிறது. திறனாய்வு விருப்பமாகவும் உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஒரு தன் பயணத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்னொரு சிறப்பையும் நாம் இங்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். வாசுபாவின் நூல்வழி மாணாக்கர் என்று சொன்னாலும் அவருக்கு வாசுபா குடும்பத்தோடு ஒரு இரத்த சம்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது நமக்கெல்லாம் மிகவும் ஒரு உவகையாக உள்ளது. வாசுப மாணிக்கனாரின் நேரடி பேத்தியின் கணவராக இவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் வள்ளுவத்துல ஈடுபாடு வந்துச்சா, வாசுப மாணிக்கனாரின் நூல்வழி மாணாக்கர் ஆனாரா, இல்ல முன்னமே இருந்து அதனால் வாசுபா குடும்பத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டாரா என்று நமக்குள்ளே ஒரு சிந்தனை விளைகிற அளவிலே அவருடைய ஆர்வம் இருக்கிறது. இந்த தலைப்பு நமக்கெல்லாம் மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கிறது. எல்லாரும் இருந்து நோக்குறோம், எந்த ஒரு நிகழ்வையுமே இருந்து நோக்குறோம். இது தலைப்பே இருந்து நோக்கில் அப்படின்னு இருக்கு. அந்த தலைப்பு அநேகமாக தேவாரத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்பருடைய பாடல் வரிகளிலே இது வருவதாய் எனக்கு அறிகிறேன். ஆனால் அதற்குள் செல்லாமல் அது நமது சொற்பொழிவாளரின் பொறுப்பில் இருக்கிறது. ஆதலால் பின்னர் நாம் கேள்வி பதில் நேரங்களிலே அதையெல்லாம் ஒட்டி நாம் எல்லாம் விவாதிப்போம். இந்த ஒரு அற்புதமான உரையை வழங்குவதற்காக பொறியாளர் ச. கண்ணப்பன் அவர்களை, வாசுப மாணிக்கனாரின் நூல்வழி மாணாக்கரை, வாசுப மாணிக்கனாரின்
பேர்த்தியின் கணவரை இந்த வள்ளுவர் மன்றம் இந்த அவையில் அறிமுகப்படுத்தி உரையாற்ற அழைப்பதில் மிக பெருமை கொள்கிறது. நன்றி. ஐயா உங்களை ஹோஸ்ட் ஆக்கிட்டேன். ஓகே ஓகே சரி சரி சரி. ஓகே இப்ப ஸ்கிரீன் வந்து கிளியரா தெரியுதுங்களா? இப்ப நான் பேசலாமா? எதுவும் நான் பேசுறதுல இடையில எதுவும் இது இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே இப்ப என்ன சொல்லணும்? இடையில சத்தம் எனக்கு கேட்கல கிளியரா என்ன பேசுறீங்க. என்னங்க? விவோ 1820 பண்ணுங்க. அத கிளிக் பண்ண மியூட் பண்ணவா? ஓகே 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 இப்ப கிளிக். இந்த தலைப்பை எடுத்து நான் பேசணுங்கிற ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தலைப்பு சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாம் மனதுல ஓடிட்டே இருந்தது. ஆனா வந்து ஒரு தேதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சம்பந்தமாவே சிந்தனைகள் இருக்கிறப்ப இந்த தலைப்பு எனக்குள்ளே வேற ஒரு விதமா பரிணாமம் ஆணுச்சு. இந்த தலைப்பு கொடுத்தப்ப வந்து இந்த தலைப்புல இந்த கண்ணோட்டத்துல பேசுவேன்னு என் மனசுல இருந்த எண்ணங்கள் வேற. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த தலைப்புல நான் பேச போற எண்ணங்களும் சிந்தனைகளும் வேற. ஆனா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தன்னைத்தானே தகவமைத்து கொண்டதுங்கிற மாதிரி இதுக்கு தேவையான தரவுகளும் இதுக்கு தேவையான சிந்தனைகளும் இதுக்கு தேவையான விஷயங்களும் தானாகவே அமைஞ்சது. உண்மையிலே சொல்றேன் நான். ஏன்னா இது அந்த கரு உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப அந்த எண்ணங்கள் வந்து வேற வேற விஷயங்களை எனக்குள்ள கொண்டு வந்தது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த அண்ணாதுரை கண்ணதாசன் வந்து கண்ணதாசனோட பதிவுகளை எழுதுறதுல வந்துட்டு மௌனத்தில் விளைய எதுங்க 1820 மியூட் பண்ணுங்க. 1820 மியூட் பண்ணிட்டேனே. இப்பதான் பண்ணுவீங்க. ஓகே. இப்ப நான் வந்துட்டு இந்த மௌனத்தில் விளையாடும் மனசாட்சிங்கிற பாட்டை அவர் எழுதிட்டு இந்த அவங்க அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவங்க அப்பா வந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங் கண்ணதாசன் வந்து அந்த பாட்டை வந்து ஆடியோ ரெக்கார்ட் அந்த பழைய காலத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை 90 நிமிஷமா அந்த ஒரு பாட்டையே கேட்டுக்கிட்டு இருப்பாராம். அந்த மாதிரி இப்ப இந்த உரை கூட ஒரு விதத்துல வந்து நீங்க அத்தனை பேரும் கேட்டாலும் திரும்ப திரும்ப நான் பல தடவை எனக்கு நானே கேட்டுக்கிறதுக்கும் இந்த உரை வந்து தன்னைத்தானே தகவமைச்சுக்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைப்புல பேசுறதுக்கு இறைநிலை வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. 1000 சிந்தனைகள் மனதிலே இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தகவமைச்சு கொடுக்கறது வந்து இறைநிலையும் அந்த என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் தாயோட ஆசீர்வாதமும் நமக்கு அதுதான். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 1-2 விஷயங்கள் பொறுப்பு துறப்பும்பாங்கல்ல அந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஒரு 15-16 பேரை பத்தி பேச போறேன். இப்ப இதுல வந்து யாராவது ஒருத்தர கொஞ்சம் முன்ன பின்ன என்னோட சொற்கள் வர்றதுல வந்துட்டா அது வந்து அன்பின் மிகுதியில வந்த சொற்களா இருக்குமே தவிர அவங்களை எந்த விதத்திலையும் இப்ப கண்ணதாசனை சொல்றப்ப நம்ம இயல்பா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வா போன்னு வந்துடும். ஆனா கண்ணதாசனை வந்து நம்ம குறைவா மதிப்பிடுறோம்ங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு உரிமையில வர்ற வார்த்தைகள். ரெண்டாவது வந்து நான் முறையாக தமிழ் படித்தவன் அல்ல. அதனால வந்துட்டு இதுல வந்து எனக்கிட்ட வந்து ஒரு கருத்து இருக்குங்க. அந்த கருத்தை நான் சொல்ற விதங்கள்ல சில இது இருந்ததுன்னா அதை வந்து நீங்க வந்து சொன்னீங்கன்னா நான் இன்னும் திருத்திக்க முயற்சி பண்றேன். நம்ம தலைப்புக்கு போவோம். வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தலவாழை இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. ஆனா சொல்லுங்க.
திருப்பி டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஆடியோ சரியா வரல. அவர் எதுல ஆடியோ சொல்றீங்க? 1820 அது திரும்ப திரும்ப அன்மியூட் ஆயிக்குதே, ஏன்? ஆஸ்க் டு அன்மியூட் முடிஞ்சிருச்சு. இப்ப பண்ணுங்க, இப்ப பேசுங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தலவாழை இலை போட்டு சோறு போடுவாங்கம்பாங்க. நான் இப்ப தலவாழை இலையில பூ கட்டுறதை காமிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒவ்வொரு ஸ்லைடுக்கு நடுவுலையும் நிறைய தகவல்கள் சொல்லிட்டே வருவேன். ஏன்னா இந்த தலைப்புல நான் பேசுறதுங்கிறது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா இது எனக்குள்ள இருந்த ஒரு கரு. பல்வேறு காலகட்டங்கள்ல இதுக்கான தகவல்களும் இதுக்கான சேர்ப்புகளும் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இதுல இருக்காங்கன்னு நான் வேணா பாக்குறேன். சுப திருப்பதி இருக்காங்க, வேற எல்லாருமே மியூட் ஆயிருக்காங்க. ஓகே. இப்ப இது பாத்தீங்கன்னா, இப்ப பூங்கிறது இயல்பா இருக்குது. இது பூங்கிறது இப்ப நம்ம இந்த தலைப்புல பேசக்கூடிய ஒரு 15-16 ஆளுமைகள், இவங்க எல்லாருமே ஒரு மலர்ந்த மலராக நிறைவாக இன்னமும் தன்னுடைய படைப்புகளின் மூலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மாமனிதர்கள். இவங்களை நான் ஒரு கதம்ப மாலையா எடுத்து கொண்டு கட்டுறப்ப கட்டக்கூடியவன் கண்ணப்பன். ஆனா இத கட்டுறது இருக்கு பாருங்க, இந்த நூல்ல எடுத்து இந்த மலரை வச்சுட்டு இந்த பூ கட்டுறப்ப ஒரு முடிச்சு போடுவாங்க, இந்த முடிச்சு இழுப்பாங்க. இது இப்ப எத்தனை பேர் கேட்கிறவங்களுக்கு பூ கட்ட தெரியும்னு தெரியலாம். ஆனா எனக்கு பூ நல்லா கட்ட தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் பூ கட்டுவேன், நல்லாவே கட்டுவேன். அப்படிங்கிறதுனால அந்த பூ கட்டுறதுக்கு அந்த முடிச்ச பழகும் வர நமக்கு அந்த பூவை கட்ட முடியாது. அந்த முடிச்ச நம்ம பழகுனதுக்கு அப்புறம் பூ கட்டுறது நமக்கு இயல்பா வந்துடும். அது ஒரு ஸ்கில்லு. இப்ப இந்த ஒரு 15-16 ஆளுமைகளை பத்தி நான் பேச போறேன்னா, பேசுறவன் நானாக இருந்தாலும் அந்த முடிச்சு போடுறாங்க பாருங்க, அந்த ஒரு இதை எனக்கு கத்து கொடுத்தவர் வாசுப்ப மாணிக்கனார். இதுதான் சிந்தனை களங்கள். அதாவது அது அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்லைட்ல அதை பத்தி அவரே சொல்லுவார். இதை நான் கத்துக்கினேன் அவர்கிட்ட. அவரோட நூல்களின் மூலமாக, அவருடைய படைப்புகளின் மூலமாக அந்த ஒரு பூ கட்டுறதுல எப்படி அந்த முடிச்ச இழுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு திறனாய்வாளன் எப்படி ஒரு படைப்பை திறனாய்வு பண்ணணும், ஒரு படைப்பு இல்ல, ஒரு வரிய ஒரு சொல்ல கூட திறனாய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இயல்பாவே வாசுப்ப மாணிக்கனார் ஒரு திறனாய்வாளர். ஒரு பெரிய பறந்துபட்ட இதுல தமிழ்ங்கிறதுல இப்ப கண்ணதாசன் அவரோட தனித்துவம் கவிதைகள். அதே மாதிரி வாசுப்ப மாணிக்கனார் ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் முழுதா விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தமிழறிவு கிடையாது. இருந்தாலும் அவருடைய படைப்புகளின் மூலமாக நாம பாக்குறப்ப அவரை ஒரு முழுமையான தனித்துவமான திறனாய்வாளரா நம்மளை பார்க்க முடியும். அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அவரோட திறனாய்வு பார்வையை காமிக்கும். அது அவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், நயம் காணும் தந்தைன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட இருந்து கத்துக்கினது. இந்த மாதிரி நூல்களை படிக்கிறப்ப நமக்குள்ளேயும் அந்த திறனாய்வு தன்மை நம்மை அறியாமலே நமக்குள் உள் செல்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன், நம்மை அறியாமல் நாம் அதுவாகவே மாறி போகிறோம். அந்த மாதிரி இந்த திறனாய்வு பார்வைங்கிறது நான் அறியாமலே நான் கற்றுக்கொண்டது வாசுப்ப மாணிக்கனாரினுடைய நூல்களை படிப்பதன் மூலமாக. இவர்தான் வாசுப்ப மாணிக்கனார். இவரு ஒரு இடத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க, இதுதான் இதோட சாரம். எல்லா இடத்தும் நீர் ஊறுமா, எல்லா பகுதியிலும் பால் சுரக்குமா, இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் வரலாற்றிலும் சமயத்திலும் எல்லா இடங்களும் ஆய்வாகுமா, நீர் எங்கு ஊறும், பால் எங்கு சுரக்கும், ஆய்வு எங்கு நிகழும் என்பது அறிவின் எங்கும் ஊறும். இது எல்லாத்திலையும் எங்கும்ங்கிறப்ப எங்கும் ஊறும் என்பது அறிவின் முதற்கோணலாகும். மண்ணறிஞன் நீர் உள்ள இடம் காண்பது போல, எல்லா இடத்துலையும் இல்லாம ஒரு இடத்துல இருக்கும். மருத்துவன் உடலில் வலியுள்ள இடம் காண்பது போலவும் ஆய்வாளன் இலக்கியம் முதலான எத்துறை கண்ணும் ஆய்வு கூறிய இடங்களை அறிவு மதுகையால் கண்டுகொள்ள வேண்டும். சிறப்பிடங்களே சிந்தனை களங்கள். ஒரு நூலை ஒரு துறையை பொதுவாக கற்றுக்கொண்டு செல்லும் காலுக்கு மேடு பள்ளம் தோன்றுவது போல அமைப்பு முறையில், வார்த்தை எப்படி எழுதுறாரு பாருங்க, அமைப்பு முறையில் முடிவு நிலையில் முட்டு முரண்களும் எதிர் குதிர்களும் புலப்படும். அவ்விடங்களை சுரங்கங்களாக மதித்து மண் மேற்பட்ட பதுக்கல்களை தொல்லியலார் தோண்டி காண்பது ஒப்ப ஆய்வாளர் அறிவை நிறுத்தி தீட்டி ஆய்வினை செய்ய வேண்டும். அடுத்து எழுதுறாரு பாருங்க,
படித்து கொண்டே செல்லும் அறிவிற்கு அகலம் ஏற்படும். நின்று உசாவி நுனித்து திறம் காணும் அறிவிற்கு ஆழம் ஏற்படும். நின்று துளைக்கும் அறிவே பாரதியார் சொல்லியாங்கு ஆழ்ந்து நிற்கும் கவியுலத்தை பார்க்க முடியும். இதற்கு ஒரே வழி இலக்கியமாயினும் வேறு எத்துறை ஆயினும் சிந்தனை எழுப்பும் சிலவாய களங்களை தேர்ந்து மேற்கொள்வது. களத்தேர்வு செய்யாது செய்யும் முயற்சியெல்லாம் கை வருத்த உமி குத்துவதாகும். ஒரு தெளிவா சொல்றாரு, கை வருத்தப்படுற அளவுக்கு உமி குத்துறது மாதிரி களத்தேர்வு செய்யாம. இது சிந்தனை களங்கள்ங்கிற ஒரு நூல்ல முன்னுரையில வாசுப்ப மாணிக்கனாருடைய பதிவு. இதுதான் இப்ப அடுத்து நம்ம வரக்கூடிய தலைப்புக்கு. அண்ணன் அறிமுக உரை கொடுக்கிறப்ப இந்த பாட்டு தேவாரத்துல அப்பர்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாபநாசம் கோயில்ல நான் பாக்குறப்ப நான் அதை இமேஜை கேப்சர் பண்ணியிருக்கேன். போட்டோ அந்த நிழற்படத்தை பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பதிவுல திருநாவுக்கரசர்னு இருக்கு. அதனால நான் இங்க திருநாவுக்கரசரை போட்டிருக்கேன். ஆனா அப்பரா திருநாவுக்கரசராங்கிறது அந்த வாதத்துக்கு அடுத்து போகும் முன்னாடி இந்த பாட்டை எடுத்துக்கலாம். அப்பரா இருந்தாலும் திருநாவுக்கரசரா இருந்தாலும் நால்வரில் ஒருவர். இருந்து நோக்கில் உடம்பெனும் மனை அகத்துள் உள்ளமே தகலியாக மடம்படும் உணர்னை அட்டி உயிரெனும் திரி மயக்கி இடம்படும் ஞான தீயில் எரிகொல இருந்து நோக்கில் கடம்பமர் காலை தாதை கலலடி காணலாமே. இதுல இருந்து நோக்கில்ங்கிறது இந்த ஸ்லைடு. இந்த இதை பொறுத்தவரையில என்னன்னா, இதுக்கு பின்னாடி உள்ளது இந்த தலைப்பு எப்படி வந்ததுன்னா, எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட பணிபுரிஞ்ச ஒரு பையன் அவரோட திருமணத்துக்காக எங்களை பாபநாசத்துக்கு கூப்பிட்டு இருந்தார். பாபநாசம் பக்கத்துல ஒரு ஊரு. எனக்கு திருமணத்துக்கு போக முடியல. அடுத்து நான் போறப்ப நான் சரி இவ்வளவு தூரம் போறமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்தியர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு நாங்க இறங்கி நேரம் பாபநாசம் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு நான் எங்க கோயிலுக்கு போனாலும் சுத்தி பார்ப்பேன். கோயிலை சுத்தி பார்ப்பேன், சிற்பங்களை பார்ப்பேன், இந்த பாடல்களை பார்ப்பேன். ஏன்னா நமக்கு தான் ஒரு 15 வருஷமா படிக்கிறோமே இதை. அப்ப நமக்கு பதம் பார்த்து பிரிச்சு படிக்க தெரியும். அதனால ஒவ்வொன்றையும் சுத்தி பாக்குறப்ப இந்த பாட்டு என் கண்ணில் படுது. பாட்டு கண்ணில் பட்டா பரவாயில்ல, இந்த இருந்து நோக்கில்ங்கிற சொல் அப்படியே அங்கேயே போய் அப்படியே உள்ள உட்காருது. அப்ப அந்த கோயில்ல இத படிச்சப்ப இது ஒரு உரைக்கான தலைப்பு அப்படிங்கிறது எனக்கு அங்கேயே பதிவாயிடுச்சு. அப்ப இது சம்பந்தமா நிறைய தரவுகளை எடுக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது அவர் சொன்னார் பாருங்க, சிந்தனை களங்கள். அந்த மாதிரி இது ஒரு களம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இது என்ன சொல்ல வர்றாங்க, இதுக்குள்ள என்ன போகணும் அப்படிங்கிறதா அடுத்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போற பாட்ட. இது ஒவ்வொரு இதுவும் இப்ப இது இப்ப இருந்து நோக்கில் இதுதான் தலைப்பு. இப்ப நோக்குங்கிறத பத்தி வாசுப்ப மாணிக்கனார் என்ன சொல்ல, ஏன்னா இருந்து நோக்கில்னு சொல்லிட்டோம். நோக்கு என்பது மேலோட்டமான பார்வை என்று அழுந்தி காணும் அகக்காட்சி. நோக்கு என்பது கண் பார்வை இல்லை, மனப்பார்வை என பொருள்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஒரு டெபனிஷன் கொடுத்துறாரு. இது வள்ளுவத்துல நோக்குனா என்னங்கிறத பத்தி, நோக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நோக்குனா என்னன்னு புரியணும், நோக்குனா என்னன்னு தெரியணும்னா வள்ளுவத்துல முதல் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15 பக்கத்துக்கு இப்படியும் ஒரு மனுஷனால எழுத முடியுமா? ஒரே ஒரு சொல்லுங்க, நோக்குங்கிற ஒரு சொல்ல புரிய வைக்க இவ்வளவு எழுத முடியுமா? இவ்வளவு தரவு கொடுக்க முடியுமா? இவ்வளவு சொல்ல முடியுமா? மலைச்சு போயிடுவோம். அவ்வளவு விஷயங்கள். அது அந்த அளவுக்கு ஒரு தெளிவான இந்த சொல் எந்த அளவுக்கு எனக்குள்ள உள்வாங்கி இருந்தா அந்த பாட்டை பார்த்தோன்னே இருந்து நோக்கிலுங்கவும் எனக்கு அப்படியே அந்த சொல் எனக்குள்ள போய் உட்காருது. இது நோக்குங்கிறதுக்கு ஒண்ணு. இப்ப அடுத்து நம்ம ஒவ்வொன்றா தலைப்புக்குள்ள போறோம். இப்ப அடுத்து ஒருத்தர் வர்றாருங்க. இவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இப்ப இந்த பாட்டு எனக்கு கொடுத்தவங்க முதல்ல நான் இதெல்லாமே ஒரு பயணமா சொல்லிக்கிட்டே வர்றேன். எனக்கு இந்த பாட்டு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இந்த பாட்டு இருந்தது. இந்த பாட்டு படிச்ச உடனே எனக்கு பிடிச்சது. அப்ப இருந்து நோக்கிலுங்கிற தலைப்புல பேசுறதுக்கு இந்த பாட்டும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எடுத்தேன். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலனே, தெப்ப குளம் கண்டேன், சுற்றி தேரோடும் வீதி கண்டேன், எய்ப்பில் வைப்பாம் அவனை தோழி ஏழையான் கண்டிலனே, சிற்ப சிலை கண்டேன், நல்ல சித்திர வேலை கண்டேன், அற்புத மூர்த்தியினை தோழி அங்கெங்கும் கண்டிலனே, பொன்னும் மணியும் கண்டேன், வாசம் பொங்கும் பூ மாலை கண்டேன், என்னப்பன் எம்பிரானை தோழி இன்னும் யான் கண்டிலனே.
சுற்றி எடுத்தல் கண்டேன் ஆபத்தில் காப்பவனே தோழி அங்கேயான் கண்டிலனே தில்லை மதியும் கண்டேன் அங்கு சிற்றம் பலமும் கண்டேன் கல்லை கனி செய்வோனே தோழி கண்களால் கண்டிலனே. அடுத்து எழுதுறாரு பாருங்க, இதுதான் தலைப்பு. இது எங்கெங்கெல்லாம் நான் வந்து இந்த தலைப்பே நம்ம வந்து இருந்து நோக்கில்னு சகப்புல அவங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்றப்ப போட்டாங்க. ஆனா நான் இந்த தலைப்பு சம்பந்தமா உள்ள எல்லா விதமான சொற்களும் வார்த்தைகளும் எங்கெங்கெல்லாம் மையப்படுத்தி போகுதோ அது எல்லாத்தையுமே நான் சகப்புல வச்சிருக்கேன். அப்ப அந்த ஒரு பயணம் ஒரு ஓட்டம் செறிவா வரும்ட்டு. கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டில் அலைய விட்டு பண்ணிடும் பூசையாலே தோழி பயனொன்றில்லையடி. எந்த பயனும் கிடையாது. உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. என்ன ஒரு 1952 ஒரு திரைப்படத்துக்கு இந்த பாட்டை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா இத கவிமணி எப்ப எழுதினாருன்னு தெரியல. ஆனா 2024 கண்ணப்ப இன்னைக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டை. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கவிதை காலத்தால நிக்குது பாருங்க. கவிமணி தேசிய விநாயகம் அவருடைய நூல்களின் மூலமாக இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தரவு. ஏன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, இது ஒண்ணு. அடுத்து இந்த பாடல் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடியவர் விபுலானந்தர். இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு தகவலும் கேட்டுட்டே வாங்க. கடைசியில இது எல்லாமே ஒரு மையத்துல நிக்கும். ஆனா கிளைமேக்ஸ் வர படம் ஓடணும். அப்பதான் இது ஒவ்வொன்றையும் நான் ஏன் சொல்லிக்கிட்டே வரேங்கிறது புரியும். அது வர புரியாது. சம்பந்தம் இல்லாம எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் விபுலானந்தர். இவரோட இந்த பாட்டு இப்ப நம்ம பார்க்க போற பாட்டு இது பாத்தீங்கன்னா மு இளங்கோவன் ஆல்ரெடி ஒரு ஒலி பதிவா போட்டாரு. நான் அதை இந்த இருந்து நோக்கிங்கிற தலைப்புல பேசணுங்கிறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டேன். ஆனா இந்த இருந்து நோக்கிலுங்கிற தலைப்புக்கான ஒரு தரவுகளை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பாட்டை பயன்படுத்தணுங்கிற எண்ணம் ஏற்கனவே கேட்டு வச்சிருந்ததுனால திரும்ப எனக்கு வந்துச்சு. இப்ப எனக்கு இந்த ஆடியோ எல்லாத்தையுமே நான் போட்டோ இல்ல வீடியோ ஃபுல்லா காமிச்சேன்னா எனக்கு நேரம் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும். இந்த பாடல்கள் எல்லாமே ஆனா பாடல்களா கேட்டா ரொம்ப திவ்யமா ரொம்ப அமிர்தமா இருக்கும். அதை நீங்க பொறுமையா யூடியூப்ல இருக்கு கேளுங்க. நேரம் இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம். அடுத்த பாட்டு வரேன். இது எல்லாமே ஒரு தரவு. வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது காப்பவிழ்ந்த தாமரையோ கழுநீர் மலத்தொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ காப்பவிழ்ந்த மலருமல்ல கழுநீர் தொடையும் அல்ல கூப்பியகை காந்தலடி கோமகனார் வேண்டுவது. இதுல நீங்க அந்த ரெண்டு வரி சகப்புல இருக்கு பாருங்க. அதுதான் இந்த தலைப்பை அப்படியே மையப்படுத்தி போய்கிட்டு இருக்கிற தலைப்பு. பாட்டெலிசேர் பொற்கொன்றையோ பாரிலில்லா கற்பகமோ வாட்டமுறாதவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ பாட்டெலிசேர் கொன்றை அல்ல பாரிலில்லா பூவும் அல்ல நாட்டவிழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது. இதுல இந்த நாட்டவிழிங்கிறத இன்னும் பெருசு பண்ணியிருப்பேன். ஏன்னா அது இன்னும் 1 மணி நேரம் பேசுறதுக்குள்ள தலைப்பு. அந்த நாட்டவிழிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, இன்னும் 1 மணி நேரம் பேசணும். அதை அதுக்காக அதை இது இந்த இருந்து நோக்கில்ங்கிற தலைப்பு ஆய்வுக்கான தலைப்பு. இந்த உரைங்கிறது ஒரு ஆய்வுரை தான். இப்ப இந்த நாட்டவிழிங்கிறதும் அந்த மாதிரி ஒரு செறிவான சொற்றொடர். அடுத்து ஒருத்தர் வர்றாரு. இது நான் ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன் குளிபிரைங்கிற ஒரு ஊருக்கு. அப்ப அந்த கல்யாணத்துல எங்க அத்தை பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தை கொஞ்சம் அவங்க காது கேட்காது. நான் சத்தமா பேசிக்கிட்டே இருக்கேன். பின்பக்கம் ஒரு கேலண்டர் மாட்டி இருக்கு. இதுல பார்த்தா வாய் பேசாமல் இருப்பதல்ல மௌனம், மனம் பேசாமல் இருப்பது மௌனம். இந்த மனமே சும்மா இருங்கிறத தாய்மானவர் சொல்லி இருக்கலாம் இவருக்கு முன்னாடி, நான் இல்லைங்களா. ஆனா நான் தெரிஞ்சுக்கினது புல்லான் சாதுட்ட. அதுக்கப்புறம் தாய்மானவர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கின்றது. ஆனா எனக்கு இந்த சொற்றொடர் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் இங்க கேட்கிறப்ப பனையப்பட்டியில இந்த மாதிரி இவரோட சமாதி இருக்கு, நீங்க அங்க போகலாம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னால போக முடியல. ஆனா அன்னைக்கு ஒரு பதிவு போடுறேன். என்னன்னா மனசுல ஒரு பதிவு போடுறேன், அங்க நம்ம போகணும்ட்டு. அதுக்கப்புறம் இது கொரோனாவுக்குலாம் முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் கொரோனாலாம் முடிஞ்சு இந்த இருந்து நோக்கிங்கிற தலைப்புலாம் அதுக்கப்புறமும் நம்ம அந்த பேச்சை நம்ம கொடுக்காம நம்ம
வேற ஒரு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோம். மேலை சிவபுரியில திருமணம் முடிஞ்சது. பொன்னழைச்ச வீடு வந்து குளிபிறை. அப்ப நான் அங்க போடுறதுக்கான பயண திட்டம் இல்ல. ஆனா எங்க மாமா வந்து கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. திரும்ப போறப்ப வந்துட்டு இந்த புல்லான் சாதுவோட ஜீவ சமாதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பனையப்பட்டியில. ஒரு 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 பசுமையான இடம். அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த இடத்தையெல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது வந்து இந்த இந்த இருந்து நோக்கிலுங்கிற தலைப்புக்குள்ள இவர் எப்படி உள்ள வந்தாரு அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். சோ இப்ப இவர் வந்துட்டு இதான் அந்த இது என்னன்னா, வாய் பேசாமல் இருப்பதல்ல மௌனம், மனம் பேசாமல் இருப்பது மௌனம். இப்ப நிறைய பேர் மௌனம் இருக்காங்க. என்னன்னா, பேசாம எல்லாத்தையும் சைகையில காமிப்பாங்க. அது மௌனமா? மௌனம் இல்ல அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா நாங்க இந்த வேதாத்ரி மகர்ஷியோட தியான கிளாஸ்ல எல்லாம் போறப்ப நான் யாரும் தவறா சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னோட புரிதல் தவறா இருக்கலாம், நான் அதை அணுகுன விதம் தவறா இருக்கலாம், இல்ல அது எனக்கு தெரிஞ்ச விதமே தவறா இருக்கலாம். அப்ப மௌனத்துல அமைதியா இருப்போம், தவம் செய்வோம், அதுக்கப்புறம் நோட்டை வச்சு எழுதிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒண்ணு. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, மௌனம் நடக்கல, மனம் பேசுது. அப்ப அதைத்தான் சொல்றாரு பாருங்க. என்ன ஞானிகள் வந்து பெரிதா படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இந்த 2 வார்த்தைகளை யார் வேணாலும் நமக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பேர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த 2 வரிய நான் முதல்ல பயன்படுத்தினது, தெரிஞ்சுக்கினது, கத்துக்கினது புல்லான் சாதுவோட அந்த கேலண்டர் நாளிதழ்ல இருந்து நான் பார்த்துட்டு தான் எனக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவும் இருந்து நோக்கில்ங்கிறதுக்குள்ள உள்ள வந்தார் இவரும். மனம் பேசாமல் இருப்பதே மௌனம். அப்ப மனம் பேசாமல் இருப்பது மௌனம். இதெல்லாம் பெரிய பெரிய ஆள சொல்றாங்கன்னப்பா, எங்களுக்கு ஒன்னும் இதா இல்லையே, யாராவது வந்து இப்ப உள்ளவங்களா வேணுமே அப்படின்னு கேட்கிறப்ப அடுத்து ஒருத்தர் வர்றாரு பாருங்க. அருமையான ஆளுங்க, சூப்பரான ஆளு. இவர் தான் நா. முத்துக்குமார். எல்லோரும் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்த பின் தொலைந்து விடுகிறது குழந்தைகளின் உலகத்தை திறக்கும் சாவி. இது நான் இவரோட ஒளிப்படம் காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்த ஸ்லைடு. பட் இவர் வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு பாட்டுல எனக்கு இந்த தலைப்புக்கு தேவையான 2 வரி இருந்தது. அந்த 2 வரிக்காக இவர் எடுத்து இங்க போட்டேன். ஒரு ஆகச்சிறந்த கவிஞன் இவர் எழுதுறாரு பாருங்க. 7G ரெயின்போ காலனிங்கிற ஒரு படத்துல ஒரு பிரமாதமான பாட்டு. கனா காணும் காலங்கள், கரைந்தோடும் நிலங்கள், கலையாத கோலம் போடுமோ, விழி போடும் கடிதங்கள், வழி மாறும் பயணங்கள், தனியாக ஓடம் போகுமோ, இது இடைவெளி குறைகிற தருணம், இரு இதயத்தில் மெல்லிய கவனம், இனி இரவுகள் இன்னொரு நரகம், இளமையின் அதிசயம், இது கத்தியில் நடந்திடும் பருவம், தினம் கனவினில் அவரவர் உருவம், சுடும் நெருப்பினை விரல்களும் விரும்பும் கடவுளின் ரகசியம், மேல இளமையின் அதிசயம், கீழே கடவுளின் ரகசியம். ஒரு கவிஞன் எப்படிலாம் நம்ம வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு, எனக்கு இந்த கவிதைகளை எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப உள்ள போயிடுறேன். அந்த ரசிக்கிறப்ப, நனையாத காலுக்கெல்லாம் கடலோடு உறவில்லை, நான் வேறு நீ வேறு என்றால் நட்பு என்று பெயர் இல்லை, பறக்காத பறவைக்கெல்லாம் பறவை என்று பெயர் இல்லை, திறக்காத மனதிலெல்லாம் களவு போக வழி இல்லை, தனிமையில் கால்கள் எதை தேடி போகிறதோ, திரிதூண்டி போன விரல் தேடி அழைக்கிறதோ, தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும், தோழமையில் அது கிடையாதே, தாவி வந்து சில விருப்பங்கள் குதிக்கும், தடுத்திடவே இங்கு வழி இல்லையே. இந்த பாட்டெல்லாம் நான் ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன், குறைஞ்சது 100 தடவை. எனக்கு அந்த அளவுக்கு பிடித்தமான ஒரு பாடல். இதுல 2 வரி இருந்து நோக்கிலுங்கிறதுக்கு ஒரு மையப்படுத்தி வரக்கூடிய 2 வரி எழுதுறான் கவிஞன். ஆனா இத வந்து நம்ம இங்க பயன்படுத்துவோம்னு கவிஞனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். இது என்ன காற்றில் இன்று ஈரப்பதம் குறைகின்றதே, ஏகாந்தம் பூசிக்கொண்டு அந்தி வேலை அழைக்கிறதே, அதிகாலை நேரமெல்லாம் தூங்காமல் பிடிக்கிறதே, விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறதே. கொண்டு வந்துட்டாரா? வந்துருச்சு. இருந்து நோக்கில் உள்ள வந்துருச்சு. விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறதே. புல்லான் சாது சொன்னதை கொண்டு வந்துட்டாரு இங்க. அதாவது வாய் பேசாமல் இருந்தாதான் மௌனம். இங்க என்ன சொல்றாரு? பேசும் மௌனங்கள்ங்கிறாரு. பேசும் மௌனங்கள்னு ஏதாவது இருக்கா? பேசாம இருந்தாதானே மௌனம். அப்ப இங்க கவிஞன் போட்டானே வார்த்தையை கொண்டு வந்து, விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறதுன்னு எழுதிட்டான். இந்த பாட்டு, இந்த வரி, இந்த இடத்துல உள்ள மீனிங் வந்து வேறையா இருக்கலாம்.
ஆனா இந்த 2 வரிகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்டு பாக்குறப்ப, இப்ப இதுக்கு கீழே உள்ள 4 வரியை விட்டுருங்க. இப்ப இந்த பாட்டுக்கு இவ்வளவு பாட்டை நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த பாட்டை நீங்க வந்து யூடியூப்ல போட்டு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 5-6 பாட்டு இப்ப இதுல இருக்கு. அந்த 6 பாட்டும் போட்டா அதுலயே எனக்கு 30 நிமிஷம் போயிடும். அதுக்கப்புறம் நான் பேசவே முடியாது. இப்ப விழி மூடி தனக்குள் பேசும், அதுல கூட கண்மூடின்னு எழுதல பாருங்க. அந்த வார்த்தைகள் வந்து கவிஞனுக்கு எப்படி உட்காருது, அதுதான் நம்ம வந்து மலைச்சு போற விஷயம். நீங்க வந்து ஒரு உரைநடை வந்து 1.5 மணி நேரம் பேசணும். ஆனா கவிஞன் வந்து 4 வரியில சொல்லி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம தான் அதை வந்து அந்த 4 வரியை 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் கவிஞன். நிறைய பேர் கவிஞர்களா உருவாகாததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஒரு சிலரால மட்டும்தான் கவிஞர்களா உருவாக முடியும். மற்றவங்க எல்லாம் அந்த கவிதைகளை வந்து மணிக்கணக்குல பேசிக்கிட்டு இருக்கலாம். என்னையவும் சேர்த்துதான் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறது. பேசும் மௌனங்கள், பேசாத மௌனம் நமக்கு தெரியும். பேசும் மௌனங்கள் அப்ப என்ன? வாய் பேசல, மனம் பேசுது. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தவம். என்னப்பா பண்ணா? மெடிடேஷன் பண்றேன். என்ன சொல்லுவாங்க? நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா. என்னப்பா மெடிடேஷன் தவம் இருக்கேன் அப்படிம்பாங்க. தவமா? அதுக்கு பேர் தவமா? கிடையாது. அதுக்கு பேர் தவம் கிடையாது. இப்ப இல்லைன்னு சொல்றேன்ல, இந்த இந்த உரையிலே ஒரு முக்கியமான ஆள் வருவாரு. இந்த உரை போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு முக்கியமான ஆள் வருவாரு. அவர் வந்து இது தவம்னு சொல்லுவாரு. அப்பதான் இந்த ஒட்டுமொத்த பிரசன்டேஷனும் வேற டைரக்ஷன்ல போகும். நம்ம இப்போ வந்து 90 டிகிரியில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த உரையில நடுவுல ஒரு ஆள் வருவாரு. அவர் தான் இந்த ஒட்டுமொத்த பிரசன்டேஷனோட கதாநாயகன். அவர் வந்து நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அப்படியே 180 டிகிரி நம்மளை திருப்பி நிறுத்துவாரு. அதுதான் வந்து இந்த இந்த பதிவோட உச்சமே. அவரை அறிமுகப்படுத்துறதும் அவரோட பார்வையை கொண்டு வர்றதும் தான். விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறதேங்கிறான் கவிஞன். இப்ப இந்த இடத்துல இந்த 2 வரியை எடுத்துக்கினீங்கன்னா, பேசும் மௌனங்கள்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய் மூடி இருக்கு, விழி மூடி இருக்கு, வாயும் மூடி இருக்கு. ஆனா மனம் மூடி இல்ல. விழி மூடி இருக்கு, வாய் மூடி இருக்கு, மனம் மூடி இல்ல. அதனால பேசும் மௌனங்கள்னு மௌனமானது பேசும் மௌனங்களா மாறுது. மனம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு பெயர் வந்து மெடிடேஷன் கிடையாது. தவம் இல்ல, ஒருமை இல்ல. ஓகே, அடுத்து போறோம். சரி, இவரை பத்தி பேசுறது எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனா யாரும் கேட்க முடியாது. ஒரு இவரை பத்தி தைப்பாவையில் அகத்திணை மரபுன்னு நான் பேசுறப்ப, கண்ணதாசனை வந்து கவி அரசன்னா, ஆனா ஆய்வு பார்வையில கண்ணதாசனை வந்து சங்க புலவன்னு சொன்னேன். தரவுகளோட சொன்னேன். கண்ணதாசன் வந்து ஒரு சங்க புலவன்னு சொன்னேன். இங்க 2 பாடல்கள் கண்ணதாசன் வந்து இந்த தலைப்புல ஒரு முக்கியமான ஆள். சரி, இப்ப மனம் பேசுதுன்னு சொன்னோம்ல. மனம் என்னென்னலாம் பேசும், எப்படி எப்படிலாம் பேசும், எவ்வளவோ பேசும் தெரியணும்ல. நான் சொல்ல முடியுமா? கவிஞனை தான் கொண்டு வரோம். கவிஞன் வர்றான் பாரு. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. பாலமுரளி கிருஷ்ணா, MS விஸ்வநாதன் மியூசிக்கு. 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி. மனம் பேசுது. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. முதல் வரி பேசும் மௌனங்களா. இங்க புல்லான் சாது சொன்னாரு, வாய் பேசாமல் இருப்பதல்ல மௌனம், மனம் பேசாமல் இருப்பதுதான் மௌனம் சொன்னார்ல. அடுத்து முத்துக்குமார் சொன்னாரே, விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் இனிக்கிறதுன்னாருல. அந்த மனம் என்ன பேசுது? அத கண்ணதாசன் கொண்டு வரான், அழகா கொண்டு வரான். இப்ப யாரால எழுத முடியும்? யார் இன்னைக்கு எழுத இருக்கா? 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி. ரகசிய சுரங்கம் நீ, நாடக அரங்கம் நீ. தவத்துல உட்கார்ந்தோடனையும் நீங்க வச்சிருக்கிற ரகசியம்லாம் வெளியில வருவாங்கல்ல. ஏன்னா கண்ணை மூடிட்டீங்க, காது வந்து பார்ஷியலி க்ளோஸ்டு, மூச்சு நம்ம நிறுத்த முடியாது, இருந்தாலும் இயக்கம் இருக்கு, தொடு உணர்வு நின்று போச்சு, வாய் பேசல, உங்களோட இன்புட் டிவைசஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்றாரு? இருக்கிற பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. பழைய ஃபைல்ஸ் எல்லாம், கோப்புகள், பழைய கோப்புகள் எல்லாம் எடுக்கிறாரு. சொன்ன மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஆங்கிலத்திலையும் வருது,
பட் எனக்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் இருக்கு, அதை எப்படி எப்படிலாம் கன்வே பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் கருத்து இருக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி ரகசிய சுரங்கம் நீ நாடக அரங்கம் நீ சோதனை களம் அல்லவா. இட் இஸ் அ டெஸ்டிங் ஃபீல்டு. அந்த ஃபீல்டும் சோதனை களம். நெஞ்சே துன்பத்தின் தாய் அல்லவா. ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயே, ஊமையின் பரிபாசை கண்களில் வடிப்பாயே, உண்மைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி, யாருக்கும் நீ அல்லவா நெஞ்சே மனிதனின் நிழல் அல்லவா, ஆசையில் கல்லாகி. என்ன இந்த வரிக்கெல்லாம் இந்த ஒரு வரிக்கு என்ன சொல்ல முடியும்? கவிஞனை தவிர்த்து வேற ஏதாவது ஆசையில் கல்லாகி. நம்மளால வந்து ஒரு ஆசையை எடுத்துட்டோம்னா கண்ணதாசனால மட்டும்தான் இந்த வார்த்தையெல்லாம் இந்த வரியெல்லாம் எழுத முடியும், வேற யாராலையுமே எழுத முடியாது. ஆசையில் கல்லாகி அச்சத்தில் மெழுகாகி யார் முகம் பார்த்தாலும் ஐயத்தில் தவிப்பாய் நீ. மனம் இவ்வளவு பேசுது மௌனத்துல உட்கார்றப்ப, தவத்துல உட்கார்றப்ப மனம் இவ்வளவும் பேசிக்கிட்டே இருக்குது, இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் தவம் செய்யறேன், நான் மெடிடேஷன்ல இருக்கேன், நான் ஒருமையில இருக்கேன், நான் நிஷ்டையில இருக்கேன். எந்த இதுவும் நம்ம செய்யலாம், எதுவுமே செய்யலாம். இது வந்து இந்த படம் நூல்வேலிங்கிற ஒரு படம், சரிதா இது பண்ணியிருப்பாங்க, பாலச்சந்தரோட படம், கண்ணதாசனோட வரி, ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா அடுத்து தாய் மாணவர் வர்றாரு. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது வீடியோ ஆன் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் அவங்கள பாத்துக்கிட்டாவது பேசிக்கிட்டே இருப்பேன், நானா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அடுத்து தாய் மாணவர் வர்றாரு. தாய் மாணவர் வந்து இப்ப நான் அந்த இருந்த நோக்கில்ங்கிற தலைப்புக்குள்ள ஒவ்வொருத்தரும் எப்படி வர்றாங்கன்னே சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த தாய் மாணவர் ஒரு 3-4 நாள் முன்னாடிதான் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்தாரு. தாயுமானவர் சினம்னு சிந்தனை களங்கள் இலக்கிய சார்ல வாசுபமாணிக்கனார் எழுதியிருக்காரு. இதுக்கான தரவுகள்லாம் நான் ரெடி பண்ணி ஒரு ஸ்லைடெல்லாம் ரெடி பண்ண உடனே திரும்ப எனக்கு வந்து தமிழ் டைப்பிங்லாம் வந்து நான் வெளியில கொடுத்துதான் பண்ணேன். அதனால வந்து இவரை வந்து அப்பன்னு திரும்ப சேர்த்தேன். இவர் ஒரு முக்கியமான ஆளாகி போயிட்டாரு. ஏன்னா இவர் ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டாரு, குவியன்னு. அவர் எழுதுனதுல குவியன்னு ஒரு வார்த்தை, ஒரு 3 எழுத்தை பயன்படுத்திட்டாரு. இப்ப அந்த எழுத்து எனக்கு தெரியாம இருந்ததுன்னா அந்த 2-3 பக்கத்தை விட்டு பிரசன்டேஷன் முடிச்சிருப்பேன். அந்த 3 எழுத்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இவரை விடாம நான் அந்த முழுமையான ஒரு பிரசன்டேஷனை கொடுத்துட்டேன்னா எனக்குள்ள வந்து அதை விட்டுட்டமேங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போய் தமிழ் டைப்பிங் பண்ண சொல்லி திரும்ப இவரை கொண்டு வந்து சேர்த்தேன். ஏன்னா இதுல வந்து இவரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாரு. பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ, நான் என்று நீ என்று இரண்டில்லை. முடிச்சிட்டார்ல, நான் என்று நீ என்று இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட வரியாமலே வாடினேன் எப்போது கருணைக்கு உரித்தாகணும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நானும் நீயும் படைத்தவனும் நானும் ரெண்டு இல்ல, பரமாத்மா ஜீவாத்மாவா இருக்கு. கடலுள் துளி அடங்கும் துளியுள் கடல் அடங்கும் பாரு இளையராஜா. அது இளையராஜாவை பத்தி பேசணும்னா அது ஒரு 15 நிமிஷம் போகும், வேண்டாம். அப்ப கடலுள் துளி அடங்கும் துளியுள் கடல் அடங்கும்ங்கிற மாதிரி இறைவன் என்னுள்ளே இருக்கிறான், நான் அவனோட இருக்கேன், 2 பேரும் ஒன்னாதான் இருக்கும். எனக்கு அது பரமாத்மா, இது ஜீவாத்மா. இப்ப நான் என்று நீ என்று 2 இல்லை, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், நீயும் நானும் ஒண்ணுதானே. நடுவே முளைத்த மனத்தை கட்ட வரியாமலே வாடினேன் எப்போது கருணைக்கு உரித்தாகணும். எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை செல்வங்களையும் நம்ம பணம் காசு வைரம் வைடூரியம்னு சேர்க்கிறோமே, இதை எல்லாத்தையும் தான் வச்சு வாசுபமாணிக்கனார் அன்னை கொதிக்கிறாள்னு எழுதியிருப்பார். ஒரு தமிழ் தாயை வந்து ஒரு உருவப்படுத்தி நீங்க எல்லாரும் இப்படி பணம் பணம் பணம்னு தாய்மொழியை விட்டு போறீங்களே, எனக்கு சிலப்பதிகாரம் இருக்கு, மணிமேகலை இருக்கு, தாய் மாணவர் இருக்காரு, திருவாசகம் இருக்குது, நான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கேனே என்னை அப்படின்னு அந்த அந்த கோவத்தை வந்து அன்னைக்கு அருமையான ஒரு ஆசிரியர் பால எழுதப்பட்ட கவிதை. அது படிக்கணும் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அன்னை கொதிக்கிறாள்னு எழுதியிருப்பாரு வாசுபமாணிக்கனார். இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம்.
இப்ப என்ன சொல்றேன், வாடி திரிந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் என்றோ. இது எல்லாமே வாசுப மாணிக்கனாரோட தாய்மானவர் சினத்துல இருந்து எடுத்தது. தாய்மானவரை நான் முழுசா படிக்கல, அதுல இருந்து என்னோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும், சித்து வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இப்ப என்ன இவ்வளவு பேசுறோம்ல, இதுக்கப்புறம் பாருங்க இந்த இந்த பதிவு இந்த உரை எப்படி மாற போகுதுங்கிறது மட்டும் கொஞ்ச நேரம், இந்த இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் உரையே இல்ல. கடைசி 15 நிமிஷத்துல இந்த உரை எதிர்பார்க்காத விதமா மாறும். அதுதான் இந்த உரையோட சிறப்பு. இதெல்லாம் இந்த கரு உருவாகி பயணிச்சு இந்த இது வர்றப்ப இதுல ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு. அவர் தான் மொத்த உரையவும் மாத்தி எழுதுவாரு, தீர்ப்பையே மாத்தி எழுதுவாரு அவரு. இது பாத்தீங்கன்னா ஒரு இது குவியன்னு சொன்னோம்ல, அதுக்கான ஒரு தரவு. வள்ளுவர் மன்றம் கான்ஃபரன்ஸ் சுவாமிநாதன் இருக்காங்க, மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. வரேன். சுவாமி மியூட் ஆயிருக்கேன். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்ம நிலங்க வரேன், கொஞ்சம் மேல போயிடறேன். யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோங்க, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிடம். ஒரு 2-3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதையும் கீழே. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மேக்னிஃபையிங் லென்ஸ், மோகன சுந்தரம் ஐயா இருக்காங்க, அவங்களோட அந்த இக்கிகாயை பத்தி நான் கேட்டிருக்கேன் ஒரு உரை யூடியூப்ல. மேக்னிஃபையிங் லென்ஸை பொறுத்து இது குவிதல். இப்ப இந்த நான் தான் சொன்னேன்ல, இப்ப இடையில எல்லாம் பேசினமே, அதாவது வாய் பேசாமல் இருப்பதெல்லாம் மௌனம், மனம் பேசாமல் இருப்பது மௌனம், விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் இனிக்கிறதே. அதுக்கப்புறம் கண்ணதாசன் மனம் என்னென்னலாம் பேசுதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தாய்மானவர் குவிய ஒரு என்னன்னா, இந்த மனமானது விரிஞ்சுக்கிட்டே போகுது போகுது போகுது. எங்கே போகுது? டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இணைய வழிபாடு. இங்க இருந்துகிட்டு அமெரிக்கால இருக்கிறவங்க கூட தொடர்புல இருக்கும். ஒரு விஷயத்துல நல்லது, இன்னொரு விதத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை பத்தி தெரியல. 150 கோடி பேரை பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? இந்தியாவோட மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை 700 கோடிங்கிறாங்க. எங்கேயோ ஒருத்தர் யூடியூப் எடுத்து எதுலையோ ஏத்தி விடுறான், அதை எடுத்து நம்ம பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சம்பாதிக்கிறதுல ஒரு பக்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு, எதிர்காலத்துக்கு சேமிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைங்களோட படிப்பை பார்க்க வேண்டியிருக்கு, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களோட நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கு, ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு, இலக்கிய கூட்டம் கேட்க வேண்டியிருக்கு. இப்படி மனசு விரிஞ்சுக்கிட்டே போகுது போகுது போகுது. எனக்கு தெரிஞ்சவங்க, முகம் பார்த்து தெரிஞ்சவங்க 5000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு 2000 பேர் 3000 பேர் இருந்தாவே அதிகம். எனக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 42-43 வயசுக்கு மேல ஆகுது. தெரிஞ்சவங்க 5000 பேர் கூட இல்ல. ஆனா 700 கோடி பேரை பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? இணையம் விரல் நுனியில் மனித நிம்மதி உலக அளவுக்கு விரிந்து விட்டது. மன நிம்மதி இல்ல, நிம்மதி இல்லாம இருக்கிறது. எங்கெங்கயோ நடக்கிறதெல்லாம் என் மண்டையில போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப விரிய 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 விரிஞ்சுக்கிட்டே இருக்கே. குவிதல் எப்ப நடக்கிறது? எப்ப கம்ப்ரஸ் பண்றது? அதாவது சோமவல்லியப்பன் சொல்லுவாரு, விளையாடுறதுக்காக எல்லாத்தையும் கிளச்சு போட்டு குழந்தை அப்படியே போயிடும். அம்மா கிளச்சு போட்டது எல்லாத்தையும் எடுத்து அடுக்குவா. அப்ப பிரிச்சு போட்டது எல்லாத்தையும் அடுக்கிறது நம்ம வேலை அப்படின்ற. எவ்வளவு தூரம் விரிந்தோமோ அவ்வளவு தூரம் குவியணும்ல. அதுக்காக தான் எனக்கு யாரு தாய்மானவர் கேட்கிறாரு, நான் பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம். எப்ப தாய்மானவர் காலத்திலேயே கேட்டாரு. இப்ப இருந்தா மனம் குவிய வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது சம்பந்தமான தரவுகளை தேடி நம்ம போகல. இப்ப சூரிய ஒளிய ஃபுல்லா இது ஒரு இப்ப அவங்க மோகன சுந்தரம் ஐயா மாதிரி
ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்கா சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நானும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் சார். இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து இது சயின்டிபிக் ப்ரூஃப் என்னன்னா இந்த ரேஸ் வந்து ஸ்கேட்டர்டா இருக்குல்ல, இந்த ஸ்கேட்டர்ட் ரேஸ் ஃபுல்லா கஞ்சி சாப்பிட்டீங்க, சாதமா சாப்பிட்டீங்களா? சரி, கஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஜூஸ் ஏதாவது குடிச்சீங்களா? பழச்சாறு அதே மாதிரி ஏதாவது குடிச்சீங்களா? நினைக்கிறேன் தமிழப்பன் யாரு? தமிழப்பன். பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. தமிழப்பன் ஐயாலாம் கேக்குறாங்களா? தமிழப்பன் மோகன்குமார் 2 பேருக்கு மியூட் ஆகும். இந்த பாக்குறேன். ஆஸ்க் அவங்க மியூட் பண்ணிட்டு இங்க பாக்குறேன். மியூட். ஓகே, மியூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. வேற யார் சொல்றீங்க? அவ்வளவுதான் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய இந்த வந்து எண்ணங்கள் எல்லாம் சிதறிட்டே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் மையப்படுத்தி ஒரு இடத்துல குவிய வச்சோம்னா அதுக்கு வந்து ஆற்றல் இருக்கு. அது வந்து ஒரு தீக்குச்சியை வச்சு அது எரிய வைக்குதுன்னு காமிப்பாங்க. இது வந்து ஒரு சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஒரு மெத்தடு. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ரேஸும் வந்து மனித மனசுல ஓடக்கூடிய எண்ணற்ற சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து குவியப்படுத்தி கொண்டு வந்து இது பண்றோம். இப்ப இது ஒரு இது எல்லாமே நம்ம வந்து இது எல்லாத்துலயும் பயணத்துல நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே வர்றோம். இன்னும் நம்ம முடிவுக்கெல்லாம் போகல. முடிவுங்கிறது இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய ஸ்லைடு வரணும். ஆனா இந்த தரவுகள் எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம முடிவுக்கு வர முடியும். எடுத்து இப்ப வந்து 2 இல்லாம 1 ஆகணும்ல. இப்ப வந்து எண்ணங்கள் வந்து குவியணுங்கிறது தானே நோக்கம். அடுத்து இவர் வர்றாரு. இவர் வந்து என்ன சொல்றது, கவிஞர், அருமையான கவிஞர் வாலி. நல்லா காதல் பாட்டுகள்லாம் ரொம்ப சிறப்பா எழுதுவாரு. ஒரு ஆகச் சிறந்த கவிஞன், வித்தக கவிஞர்பாங்க. இவர் ஒரு பாட்டு எழுதுறாரு பாருங்க. இந்த பாட்டு வள்ளி வர போறாங்கிற படத்துல ஒரு பாட்டு. இந்த பாட்டு படத்துல வீடியோவா கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சொல்றது ஒரு அடல்ட் வீடியோ மாதிரி தான் அந்த பாட்டோட பதிவு இருக்கும். ஆனா அந்த பாட்டுக்குள்ள இந்த இருந்து நோக்கில்ங்கிற தலைப்புக்கு தேவையான தரவுகள் இருக்கு. அதனால இந்த பாட்டு இதுவும் நான் நிறைய டைம் கேட்ட பாட்டு. எங்கெங்கோ இந்த பாட்டு எல்லாமே நான் வந்து திறனாய்வாளன் தான், எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது. யூடியூப்ல இங்க பாட்டு எல்லாத்தையும் இங்க நான் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணா அதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். நீங்க இந்த பாட்டை எல்லாத்தையும் ஒரு 5-6 பாட்டை பொறுமையா கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டுகள் எல்லாம் இதுல சொல்லக்கூடிய கருத்துகளும் பிடிக்கும். எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாற ஒரு வார்த்தை இல்லை கூற எதுவோ ஓர் மோகம். அதுவும் சொர்ணலதாவோட வாய்ஸ்ல ஒரு 8000 பாட்டு கிட்ட பாடினவங்க சொர்ணலதா. ரொம்ப சிறப்பான ஒரு பாடகி. அவங்களோட வாய்ஸ்ல இந்த பாட்டு குரல்ல கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். வெண்ணிலாங்கிறதே குளுமை, ஆனாலும் அனல் பாயுதான். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். உடம்பு ஃபுல்லா வந்து வெள்ளம் ஓடுது, ஆனாலும் ஒரு தாகம் இருக்கு. மெய் சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்தது என்ன, அக்கினி கொஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு எழுதினானே பாரதி. அக்கினி குஞ்சுன்னு எதை சொல்லிட்டு போனான்? குண்டலினியை தான் சொன்னான். நம்ம அதுக்கு பல தரப்புல அர்த்தம் கொடுக்குறோம். இத வந்து கோயம்புத்தூர்ல வந்து மைக்ரோபயாலஜி படிச்ச ஒரு ப்ரொஃபசர், அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு. அக்கினி குஞ்சுன்னு ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல இந்த 4 வரி பாட்டை பத்தி எழுதியிருக்காரு. அவர் வந்து பிஎஸ்ஜி காலேஜ்ல மைக்ரோபயாலஜி கிருஷ்ணமால்லையே அதுலயே வேலை பார்த்தவர். ரிட்டையர்டு இருக்காரு. நிறைய புத்தகங்கள் எழுதுறாரு. அவர் பேர் எனக்கு உடனே வர மாட்டேங்குது. அதுதான் மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்தது என்ன, தூப போடும் நேரம் தூண்டிலிட்டது என்ன, என்னையே கேட்டு எங்கினேன். இந்த பாட்டு படத்துல வர்ற இடம் வேற, இந்த பாட்டு நமக்கு சொல்ற கருத்து வேற. கூடு விட்டு கூடு ஜீவன் பாயும் போது ஒன்றில் ஒன்றாய் கலந்தாட, ஊன் கலந்து ஊனும் ஒன்றுபட தியானம் ஆள் நீரையில் அரங்கேற. இதெல்லாம் இருந்து நோக்கில் கீழே
இந்த இடம் இந்த 3வது பேரா இருக்கு. இதை வந்து நான் ரெட்டா, அதாவது சிவப்பு கலர்ல சிவப்பு மயில காமிக்கல. காலம் என்ற தேரே ஆடிடாமல் நில்லு, இக்கணத்தை போலே இன்பம் ஏது சொல்லு, காண்பவை யாவும் சொர்க்கமேதான். இது வந்து எப்ப உங்களுக்கு குவிய ஆரம்பிக்குதோ, எப்ப சிந்தனைகள் ஒன்றுபடுதோ, இந்த நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே, இப்ப இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாடல், வித்தக கவிஞர் வாலியோட வரிகள்ல. இது எல்லாமே திரை இசை பாடல். ஆனா திரை இசை பாடல்களுக்குள் இவ்வளவு பெரிய ஆன்மீக தத்துவங்களை பேசுவதற்காக வரிகள் இருக்கிறது. இது நமக்கு வந்து ஒரு தரவு. அடுத்து கம்பன் வர்றாரு. இவர் வந்து அதாவது வந்து கம்பனை படிச்சு வாலி கவிதை எழுதியிருப்பாரு. ஆனா வாலியோட பாடலை சொல்லி நான் கம்பனை வச்சு அதை உறுதிப்படுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா, கருத்தோடு தன்மையது இருமொன்றுதம் அருந்தியும் அத்துணையாய் நீரினார் ஒருத்தியும் ஒருவனும் உடலும் ஒன்றென பொருந்தினர் இவரென புல்லினாரோ. இது வந்து புயலுதல், அதாவது வந்து புலருதல்ங்கிறது இரண்டர கலத்தல். இப்ப இந்த பாட்டு யாரு கொடுத்தா, இந்த தலைப்பு இதுக்குள்ள எப்படி வந்ததுன்னா, கண்ணதாசனோட நான் ரசித்த வர்ணனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதுல வந்து கம்பனோட உண்டாட்டு படத்துல இருந்து அவர் ரசித்த வர்ணனையை இதுல போட்டிருப்பாரு. அதுல இந்த 4 வரி பாட்டு இருக்கே, இன்னைக்கு கூட தினமணியில ராகவையங்காரோட ஒரு குறுந்தொகை பாட்டை போட்டுட்டு, ராகவையங்கார அந்த ஒரு குறுந்தொகை பாட்டுக்கு 10 விதமான உரை சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. 4 வரி குறுந்தொகை பாட்டுக்கு 10 விதமா உரை சொன்னாராம். அந்த மாதிரி இந்த ஒரு பாடலை எடுத்துக்கணும்னா, இதுக்கு வந்து கண்ணதாசன் கொடுத்திருக்கிற உரைகளை வச்சு பாக்குறப்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இதுல என்னன்னா, நம்ம பொதுவா பழக்கத்துல என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு காதல்ங்கிறது ஒண்ணு உருவாகுதுன்னு வைங்க. இந்த காதல்ங்கிறது நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் வாழ்க்கையில. அதுவும் பருவ வயசுங்கிறது இருக்கு. இந்த பருவம்ங்கிறது திரும்ப அது 1 மணி நேரம் பேசும். பருவம்ங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பருவம்ங்கிறது இந்த பருவ வயசுல பாக்குற எல்லாரையும் மனசு ஆசைப்படும். கண்ணதாசன் சொல்லுவான், இந்திரியம் இருக்கிறப்ப யாரை பார்த்தாலும் ஆசையாதான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்திரியம் போனதுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் அப்படிமா கண்ணதாசனோட சிந்தனைகள். அது அப்படி பாக்குறப்ப நம்ம பொதுவா சொல்றப்ப என்னன்னா, ஒரு 2 பேர் பாக்குறப்ப முதல்ல கருத்து ஒத்து போகணும். அதுக்கப்புறம் தான் கருத்து ஒத்து போனதுக்கு அப்புறம் மனம் ஒத்து போகணும். மனம் ஒத்து போனதுக்கு அப்புறம் உயிர் ஒத்து போகணும். இப்ப நிறைய பேரை சொல்றப்ப அவங்க 2 பேரும் ஈருடல் ஒரு உயிரும்பாங்க நிறைய பேசுறப்ப. ஆனா இங்க கம்பன் என்ன சொல்றான்னா, இப்ப பாருங்க கம்பன் என்ன சொல்றான்னா, இப்ப கம்பனை நான் மரியாதை எல்லாம் பேசலாம். எனக்கு நான் அவங்க மேல இருக்கிற உரிமையில நான் வந்து எனக்கு ஒரு தம்பியாவோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு அப்பாவாவோ, ஒரு தம்பி இன்னும் ஏதோ ஒரு விதத்துல நான் எடுத்துக்கிறேன். அப்ப என்னை அறியாமலே எனக்கு வந்து அப்படி வந்துருது. ஆனா கம்பனை பத்தி இப்ப தமிழப்பனையா இந்த மாதிரி பெரிய தமிழறிஞர்கள் இருக்கிறப்ப, என்ன இந்த பையன் இப்படி மதிப்பு இல்லாம பேசுறான், அப்படி இல்ல. என்னை அறியாமலே எனக்கு அந்த சொற்றொடர் வருது. நான் அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு உரிமையின் பாற்பட்டு வந்துருது. இப்ப கம்பன் இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னா, 2 உடலும் ஒன்னாயிடுச்சுங்கிறான். இதுதான் வந்து சிறப்பு. அதாவது இங்க வந்து உயிர் 1 உடல் 2ங்கிறது நம்ம சொல்லுவோம். நல்ல ஒரு 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கருத்துற்ற கணவன் மனைவிங்க. 2 பேரும் ஈருடல் ஒரு உயிர்னு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா கம்பன் எப்படி பதிவு பண்றான், ஒருத்தியும் ஒருவனும் உடலும் ஒன்றென. இந்த இடத்துல வந்து இந்த 4 சொல் இருக்குப்ப, 4 எழுத்து உடலும். அப்ப இந்த பாம்பு வந்து புணர்ச்சியில போறப்ப ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்கும். அப்ப இதுக்கு எழுதுறப்ப சொல்லுவாரு கண்ணதாசன், சொல்லுவாரு, காத்து போறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அந்த உடலும் ஒன்றென. இப்ப இங்க வந்து விரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம சுருக்கிக்கிட்டே வர்றோம். ஆனாலும் அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் பாக்குறப்ப இதுவும் மாறுதலுக்கு உட்படும். நான் சொல்றேன் பாருங்க, இந்த உரையில மையத்துல ஒருத்தர் வருவாரு, அப்படியே 180 டிகிரி மாத்தி கொண்டு போவாரு இந்த தலைப்பை. அவரு அடுத்து வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து உண்டாட்டு படலத்துல ஒண்ணு. இவர் வந்து இந்த ஒட்டுமொத்த உரையும் நம்ம வந்து இப்ப நம்மள அப்படியே மாத்துவாரு. ஆனா இவருக்கு உள்ள தரவுகள் வந்து இந்தியாவில இருந்து அவருக்கு கிடைச்சது. ஆனா இவர் வந்து ஒரு வெளிநாட்டு தத்துவ ஞானி, ஆகச்சிறந்த
தத்துவ மேதைகள்ல உலகத்துல இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த தத்துவ மேதைகள்ல இவர் ஒரு ஆள். ஜேம்ஸ் ஆலன். ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுவரை நம்ம பேசினோம்ல, இந்த தலைப்பு எல்லாத்தையும் வேற கோணத்துல கொண்டு போவாரு. அதுதான் இப்ப இதுக்கு முன்னாடி உள்ளது வரை நமக்கு என்ன தோணும், நம்ம எண்ணங்கள் நிறைய சிதறுது, ஒருநிலைப்படுத்தி தியானத்துல இருந்தாதான் அது தவம், ஒருநிலைப்படுத்தலைன்னா அது தவம் இல்ல, அப்ப நம்ம செய்யறதெல்லாம் தவம் கிடையாது, நம்ம பண்ற பிராக்டிஸ் எல்லாம் தப்பு அப்படி. அப்ப தாயுமானவர் மாதிரி பெரிய ஆளுங்களே பாலான என் மனம் குவிய ஒரு வழியிலேன்னு கேட்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற மனமும் என்ன சொல்லும், தாயுமானவராலேயே முடியாத ஒரு விஷயத்த நீ செய்ய போறியா கண்ணப்பா அப்படின்னு கேட்கும். எப்படி? தாயுமானவராலேயே முடியாதுன்னு சொல்லியாச்சு, இதை நீ செய்ய போறியா? இதை உன்னால செய்ய முடியாது. சரி, மிச்சம் இருக்கிற ஒரு 20, 30, 40, 50 பேரை செய்ய வைக்க போறியா? சரி, அவங்க எல்லாரும் இதை செஞ்சிருவாங்களா? இந்த மாதிரி மனம் வந்து பயமுறுத்தும். ஏன்னா தாயுமானவர் மாதிரி ஒரு ஆளாலேயே முடியாத விஷயத்த ஒரு சாமானியன் நடைமுறை வாழ்க்கைக்கு, தினசரி வாழ்க்கைக்கும், தன்னோட எதிர்காலத்துக்கும், நிகழ்காலத்துக்கும், கடந்த காலத்துக்கும் பொருள் தேடி அலையக்கூடிய ஒரு மனிதனால இதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த உரையால அர்த்தம் இருக்கா? இந்த உரையால ஒரு பயன் இருக்கா? இந்த கேள்வி வரும்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்லாம உரை எழுத முடியாதுல்ல. அப்ப வர்றாரு ஜேம்ஸ் ஆலன். இவர் வந்து இந்த ஒட்டுமொத்த உரையில வரக்கூடிய ஒரு 15-16 பேர்ல இந்த ஒரு கதம்பமா கட்டுறப்ப நடுவுல வந்து ஒரு கலரா ஒரு பூ வைப்பாங்க. அதுதான் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும், குஞ்சம்பாங்க. அதை வந்து கட்டிட்டு அதை கொண்டே சேர்ப்பாங்க. இந்த கதம்ப மாலையில நான் வந்து ஒரு குஞ்சமா கட்டுறது வந்து இவரை தான். ஏன்னா இவர் வந்து எடுப்பா தெரியணும். இவர் தான் இந்த ஒட்டுமொத்த உரையினுடைய கதாநாயகன், தலைவன், எல்லாமே. இவன் தான் நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றி கொண்டு போகக்கூடிய ஆள். என்ன சொல்றான்? இல்ல, ஒரு நிமிஷம். When a child in learning to write, it is extremely easy to hold the pen wrongly and to form his letters incorrectly, but it is painfully difficult to hold the pen and to write properly. This is because of the child's ignorance of the art of writing, which can only be dispelled by persistent effort and practice until at last, or at least, it becomes natural and easy to hold the pen correctly, and difficult as well as altogether unnecessary to do wrong thing. அப்படின்னு சொல்லி இவர் வந்து தீர்ப்பு எழுதிட்டாரு. இவர் தான் இப்ப வந்து இவ்வளவு நேரம் நம்ம பேசினது தப்பு, நீங்க இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வந்து தப்புன்னு இவர் வந்து தீர்ப்பு எழுதுறாரு. நீ இவ்வளவு நேரம் சொன்னீல கண்ணப்பா, இந்த இருந்து நோக்கில்ங்கிற தலைப்புல நீ வந்து யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்த, அப்புறம் திருநாவுக்கரசர்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைய கொண்டு வந்து, விபுலானந்தரை கொண்டு வந்து, நாமுத்துக்குமாரை கொண்டு வந்து, தாய்மானவரை கொண்டு வந்து, வாலியை கொண்டு வந்து, கம்பனை கொண்டு வந்து, இத்தனை பேரை கொண்டு வந்து தப்பான முடிவு சொல்றடான்ட்டு வந்துட்டாரு இவரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. இவர் சொல்றாரு இப்ப இந்த தீர்ப்பு மாத்தி எழுதப்படணும் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி இவர் தீர்ப்பை மாத்துறாருங்கிறதான் அடுத்து வர்றது. The lesser must be thoroughly grasped and understood before the greater can be known. Practice always precedes real knowledge அப்படிங்கிறாரு. அதாவது வந்து ஒரு குழந்தை ஆனாவனா எழுதுறப்ப எடுத்த உடனே ஆனாவனா எழுதாது, அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆனாவனா எழுத சொல்லி கொடுப்போம். ஆனாவனா எழுதுனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தப்பா திரும்ப ஆனாவனா எழுதுமா? எழுதாது. ஏன்னா அது தேவையில்ல. இந்த விஷயம் ஒவ்வொரு நிலையும் அப்ளிகபிள் அப்படிங்கிறாரு. ஆனாவனா எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி ஒவ்வொரு வழிமுறையிலையும், ஒவ்வொரு தொழிலையும், இப்ப எதையுமே பையன் என்ன பண்றான், தொழில் கத்துக்கிறான், என் கூட உட்கார்ந்துருக்கான், என் கூட இருந்து பாத்துக்கிறான், என் கூட இருந்து செய்யறான். எந்த ஒரு தொழிலையுமே கத்துக்கிறப்ப கூட இருக்க வேண்டி இருக்குது. இப்ப ஒரு காலேஜ்லயே எல்லா விஷயத்திலையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து தொழிலை கத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அப்ரெண்டிஸ் தொழில் பயிற்சி மையம்னு வைக்கிறாங்க, அங்க கத்து கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்றாங்க. அப்ப தவம்ங்கிறது, மன ஒருமைப்பாடுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்,
இன்னைக்கு உட்கார்ந்து தவம் பண்ணா நாளைக்கு 30 நிமிஷத்துல 30 நிமிஷமும் சித்தி ஆகணும். 30 நிமிஷம் உட்கார்ந்து தவம் பண்ணா 30 நிமிஷமும் தவம் பண்ணணும். இப்ப இவ்வளவு நேரம் அதானே பேசணும், நம்ம பண்றதெல்லாம் தவம் இல்லைன்னு, அதெல்லாம் தப்புன்னு சொன்னோம்ல. ஆனா ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ரைட்டுங்கிறாரு. எப்படி என்னது? அப்ப இவ்வளவு நேரம் நீ பேசுனது பயன் இல்லையா? சம்பந்தம் இல்லாததான் 45 நிமிஷமா பேசுனியா அப்படின்னு கேக்குதுல மனசு. சம்பந்தம் இல்லாதது இல்ல, அது அடைய வேண்டிய இலக்கு. ஆனாங்கிறத சரியா எழுதணுங்கிறத அடைய வேண்டிய இலக்கு. ஆனா எழுத தெரியணும்ல, ஆவணா எழுத தெரியணும்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இதுக்கு போக முடியும். இன்னும் ஒரு சிறப்பா சொல்லணும்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப திருப்பதி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ நியூரோ சர்ஜன், அதாவது மைக்ரோ நுண் அறுவை சிகிச்சை நிபுணர் மூளைக்கு. இப்ப அண்ணன்ட்ட சொல்லிட்டு, அண்ணன் கூட ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு சர்ஜரி ஆபீஸ்ல போய் அண்ணே நான் உங்க கூட வந்து பாக்குறேன்னா முதல்ல என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அப்படியே அண்ணனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு தொடர்புல அண்ணன் சரி வா தம்பின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. இப்ப அண்ணன் வந்து ஒரு மூளை அறுவை சிகிச்சை செய்யறத பார்த்துட்டு நாளையில இருந்து நான் போய் மூளை அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு வந்து பிராக்டிஸ் ஸ்கில்லு வேணும். இப்ப அவங்க எத்தனை மூளை அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா அந்த ஸ்கில் வருமோ, எத்தனை முறை தவத்துல உட்கார்ந்து இருந்து எத்தனை விடாமுயற்சியோட எத்தனை கஷ்டத்தை பட்டிருந்தா தாய்மானவர் அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. அந்த முயற்சியில எத்தனை முயற்சி நம்ம பண்ணணும். நம்ம இன்னைக்கு உட்காரணும், நாளைக்கு நான் வந்து மாணிக்கவாசகர் ஆயிரணும், நாளானைக்கு தாய்மானவர் ஆயிரணும், 3வது நாள் நான் வந்து பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னு ஆயிரும். நடக்குமா? நீங்க வந்து ஆனாவன எழுத கத்துக்கன்னு சொன்னா நான் வந்து பல்கலைக்கழகத்துல போயிட்டு ப்ரொஃபஸர் ஆகணும்னா முடியுமா? இட் ஹாஸ் அ ப்ராசஸ், இட் ஹாஸ் அ டைம் லைன். இந்த இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சாதான் அந்த இலக்கை போய் அடைய முடியும். சோ இதை எப்படி நீ சொல்ற? உனக்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு, இதுக்கு என்ன தரவு இருக்கு? அடுத்த கேள்வி வரும்ல. இது எல்லாத்தையும் நான் கேட்கலைனாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு மனசும் கேட்கும்ல, நீ எப்படி சொல்ற? அதுக்கும் இந்த உரையில பின்னாடி பதில் இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப திரும்ப இந்த உரை எல்லாத்தையும் முதல் ஸ்லைட்ல இருந்து ரிப்பீட் பண்ணணும் நம்ம. ஆனா அதை வேகமா பண்ணுவோம், டைம் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 45 நிமிடம் 50 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த உரையை முடிச்சாகணும். இப்ப வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு ஒருத்தரை கொண்டு வரோம். இவங்க ஒரு முக்கியமான ஆளு, ஒருத்தர் ஹீரோ ஆஃப் த பிரசன்டேஷன் வந்துட்டாரு ஒருத்தர். இவங்க வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ், இவங்க ஒரு பெரிய ஆளு. இவங்க மதர் அரவிந்தோ அம்மா. என்ன சொல்றாங்க இந்த அம்மா? இந்த தலைப்புக்குள்ள எப்படி வந்தாங்கன்னா, மெடிடேஷன் ஒரு புத்தகம் எனக்கிட்ட இருந்தது. அதை வந்து நான் எங்க போனாலும் ஒரு புத்தகம் எனக்கிட்ட இருக்குங்க. அது எனக்கு ஏன்னா என்னோட பணிச்சுமை, குடும்ப சூழ்நிலைகள், இதுக்கு நடுவுல எனக்கு படிக்க நேரமே இருக்காது. நான் வச்சுக்குவேன், எங்கெங்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்குதோ அங்கெல்லாம் படிப்பேன். பயணத்துல படிப்பேன், ஓய்வு கிடைக்கிறப்ப படிப்பேன், ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறப்ப படிப்பேன். எங்கெங்க டைம் கிடைக்குதோ, ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப்க்கு போறோம்னு வைங்க, ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இடையில வெயிட் பண்ணணும்ல, காத்திருக்கிற நேரத்திலையும் படிப்பேன். அந்த மாதிரி வந்து எங்க கம்பெனியில வந்து ஆனுவல் ஹெல்த் செக்அப்க்கு அனுப்பிச்சிருந்தப்ப மெடிடேஷன்ங்கிற ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு போய் படிச்சப்பதான் இந்த அம்மா இந்த தலைப்புக்குள்ள வந்தாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் கேன் பி a meditation பட் மெடிடேஷன் cannot be a concentration. இவங்க ஒரு வியூ கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து ஒருமுகப்பட்டு இருக்கிறது வந்து மெடிடேஷனா இருக்கலாம், ஆனா மெடிடேஷன்ங்கிறது வந்து ஒருமுகப்பட்ட தன்மை இல்லை அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. இவங்க சொல்றதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? 4 புத்தகம் படிச்சுட்டு இவங்க சொல்றதுல நம்ம ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே உச்சம் தொட்ட மேதைகள். இவங்க சொல்றது எல்லாமே 100 இல்ல 500% உண்மை. ஆனா நம்மளால அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளை மாத்திக்கணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னஸ் ஒருமை. எல்லாத்துலயும் நீங்க வந்து முதல்ல தியானம்ங்கிறத தியானம்னு கொண்டு போக வேண்டாம், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் ஒருமுகப்படுங்க. இதத்தான் த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிறாங்க. கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ சிந்திக்க வேண்டாம், நிகழ்காலத்துல இருங்கிறாங்க. இப்ப இந்த ஒன்னஸ்ங்கிறது என்ன? தூக்கம், சிட்டிங் போஸ்டரு, ஃபிட்னஸ், நவ் பிரசன்ட்ல இருக்குது, நோ பாஸ்ட் நோ ஃபியூச்சர், பிராக்டிஸ் பயிற்சி, விடாமுயற்சி,
அதுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் ஒன்னஸ இந்த பிராக்டிஸ் ஒன்னஸ ஜேம்ஸ் ஆலனும் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்துட்டு ஜேம்ஸ் ஆலன் சொன்னதும் இருக்கு, அவரோட பல படைப்புகள்ல இருக்கு. இந்த அம்மா சொன்னதை நான் இதுல எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒன்னஸ வந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் இததான் ஜென் தத்துவம்ங்கிறான், ஜென் பிலாசபிங்கிறான். என்னன்னா, டீ குடிச்சினா நீ டீயா மாறிடு, சாப்பிட்டீனா நீ சாப்பாடா மாறிடு. இப்ப நம்ம எப்படி சாப்பிடுறோம்? டிவி ஓடுது, நம்ம இங்க சாப்பிடுறோம். அறுசுவை, இனிப்பு, உப்பு, கசப்பு, புளிப்பு, துவப்பு, உப்பு, இந்த 6 சுவை வந்து நாக்குல தெரியணும். அதுதான் நாக்கு. இந்த 6 சுவை முதல்ல தெரியணும். அடுத்து எவ்வளவு சாப்பிடுறேன், என்ன சாப்பிடுறேன் தெரியணும்ல. ஆனா டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு சாப்பிடுறேன், எதை சாப்பிடுறேன் தெரியாது. அங்க ஒன்னஸ் இல்ல. நம்மளுடைய செயல் ஒன்னா இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் வேற இருக்கு. குளிக்கிறோம், குளிக்கிற நேரத்துல கூட நம்மளுடைய சிந்தனைகள் இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுங்கிறத தான் யோசிக்கிறதே தவிர நம்ம குளிக்கிறதுல கவனம் செலுத்துறோமா? வண்டி ஓட்டுறோம், வண்டி ஓட்டிக்கிட்டு போறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ல மூளையோட இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து தானா இயக்குறது, இன்னொன்னு வந்து ஆட்டோ மோடும்பாங்க. இப்ப நம்ம இயக்குறது ஒண்ணு, ஆட்டோ மோடுங்கிறது ஒண்ணு. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு செயலை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப பிரெயின் வந்து ஆட்டோ மோடுக்கு போயிடும். ஆட்டோ மோடுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு அந்த ரோட்ல கவனம் தேவைப்படாது. இப்ப என்னைய மாதிரி ஆளை எடுத்துக்குங்க. நான் ஆபீஸ்க்கு டெய்லி வாரத்துல 6 நாள் ஒரு வழியில பயணம் பண்ணிட்டு வர்றேன். இப்ப அந்த ரோட்டுல எங்க மேடு, எங்க பள்ளம், என்ன ஏது எல்லாம் எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும்னா மூளை வந்து ரெக்கார்ட் பண்ணி, அதாவது பதிவு பண்ணி வச்சிருச்சு. இப்ப எனக்கு வந்து வண்டி ஓட்டுறப்ப மூளையானது தன்னை தானே ஆட்டோ மோடுக்கு கொண்டு போய்க்குது, தானியங்கி மோடுக்கு கொண்டு போயிடுது. என்னோட இன்புட் அதுக்கு வந்து, என்னோட தேவை, என்னோட கட்டளை அதுக்கு வந்து, நான் வந்து சில சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அதிகமான டிராபிக்ல இருக்கிறப்ப என்னோட இன்புட் வேணும், இப்ப என்ன பண்ணணும்னு. மற்றபடி வந்து அது தானாகவே இயங்கி கொண்டிருக்கும். அப்ப மன அமைதியா இருக்கிறப்ப நமக்கு சிந்தனை வந்து வேற எதுக்கு போயிடும். இதுவும் நான் யோசிச்சேன். என்னன்னா, ஏன் எண்ணம் வந்து போய்கிட்டே இருக்குன்னா, பல நேரங்கள்ல அதை வந்து நம்ம ஆட்டோ மோடுக்கு கொண்டு போயிட்டோம்னா அது என்ன பண்ணிடுதுன்னா, நம்மிடம் இருந்து கட்டளைகளை அதை எதிர்பார்க்காத பொழுது அது அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பழைய கோப்புகளையும் தரவுகளையும் அலசி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை எண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப குவான்டிட்டி வித்தவுட் குவாலிட்டி, அதாவது வந்து நம்பர்ஸ் இருக்கு. ஒரு 6 மணி நேரம் தூங்கணும், அந்த 6 மணி நேரம் தூக்கம் முழுமையானதா இருக்குதா, இஸ் இட் ஆழ்நிலையான தூக்கம் இருக்கா, அது முக்கியம். அதே மாதிரி ஆழ்நிலையான தூக்கம் இருக்கு, 2 மணி நேரம் தான் தூங்குறேன், அதுவும் பத்த மாட்டேங்குது. ஸோ எஃபிசியன்சின்னு பாக்குறப்ப குவான்டிட்டியும் தேவைப்படுது, குவாலிட்டியும் தேவைப்படுது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாத்துலயும் முதல்ல வந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒருமைத்தன்மையை உருவாக்குங்க. நீங்க தனியா உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டாம். எப்படி எப்படி எழுதுறாங்க, தீர்ப்பு எப்படி எப்படிலாம் எழுதுறாங்க பாருங்க. தனியாக உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டாம். முதல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் நம்முடைய எண்ணங்களை ஈடுபடுத்தி செஞ்சோம்னா அதுவே ஒரு விதத்தில் தவம் செய்வதற்கு ஈடு. அப்படிங்கிற மீனிங்ல தான் அம்மா என்ன சொன்னாங்க, கான்சன்ட்ரேஷன் கேன் பி a meditation but meditation cannot be a concentration. Why? Because in meditation there is no concentration, the mind is going everywhere across the globe. அதனாலதான் அதை அந்த அம்மா எழுதுனாங்க. அடுத்து அடுத்து இப்ப இருந்து நோக்கில்ல, நோக்கு இவ்வளவு பேசணும். அடுத்து இருக்கணும்ல, இருந்து. இப்பதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பம். என்ன கண்ணப்பா இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில இப்படி ஒரு படத்தை போட்ட அப்படின்னு கேட்பீங்க. இப்ப என்னன்னா, முதல்ல தவம் செய்யணும்னா உட்காரணும். எத்தனை பேரால 30 நிமிஷம் உட்கார முடியும்? அடுத்த கேள்வி.
30 நிமிஷம் எத்தனை பேரால உட்கார முடியும்? முதல்ல இதை பழகணும். இதை பழகுனால நம்ம அடுத்து தவத்துக்கு போக முடியும். இதை பழகுனால நம்ம அடுத்து பிராணாயாம பயிற்சிக்கு போக முடியும். இப்படி 30 நிமிஷம் உட்கார்றதுக்கு நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கிறது? அடுத்த கேள்வி, எந்த அளவுக்கு நாம் உடல் உறுதியோடு இருக்கிறோம்? பாரதி சொன்னானே, அருவாளை வச்சு வெட்டுனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்கிற அளவுக்கு உடல்ல உறுதி வேணும்னால நானா பாருங்க இத்தனை பேரை உள்ள கொண்டு வந்தேன். ஆனா பாரதிய சொல்லிட்டேன், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ. எங்க பாரதியை விட்டணும்னு நினைச்சேன். பாரதி ஒரு ஸ்லைடா வரல, ஆனா பாரதி உள்ள வந்துட்டாரு. அடுத்து இந்த முயற்சின்னு இருக்கு பாருங்க. சோ இப்ப முதல்ல இப்ப இவ்வளவு பேசுறப்ப நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல உடல்ல ஒரு அமைப்பா வச்சிருந்து உட்காரணும். இதுக்கு பயிற்சியும் முயற்சியும் வேணும். இந்த பயிற்சிக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டா? இப்ப நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த 2 கோடு போட்ட நோட்டு 4 கோடு போட்ட நோட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஆரம்பத்துல. முதல்ல புள்ள பேனா ஒழுங்கா பிடிக்காது, அதுக்கப்புறம் புள்ள பேனா பிடிக்க கத்துக்கும், அப்புறம் எழுத கத்துக்கும். இந்த புள்ள எழுத கத்துக்கினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு எழுத்துங்கிறது சரியா வரணும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 கோடு நோட்டும் 4 கோடு நோட்டும் கொடுத்து ஆனா 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 ஆனான்னு எப்படி எழுதிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? அதுக்கு அந்த பழக்கம் வரணும்ல. அது வராது, விடாமுயற்சியோட முயற்சி பண்ணணும்ல. நான் எழுத மாட்டேன் போ அப்படின்னு தூக்கி போட்டு போனுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? முடியாதுல்ல, ஒண்ணும் முடியாது. அப்ப அதை எழுத வைக்கணும். அப்ப மிஸ் அடுத்த நாள் போயிட்டு, ஏன் எழுதல, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு எழுதிட்டு வா. இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா இதுக்கு பின்னாடி சில தத்துவங்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் நான் உதாரணத்துக்காக சொல்றேன். ஆனா ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கே இவ்வளவு தேவைங்கிறப்ப நீங்க ஒருமைங்கிறத பத்தி பேசுறப்ப அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப அதுக்கு இது எப்படி இல்லாம நீங்க பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுதி அதற்கான தீர்வுகளையும் கொடுக்கிறார். அதுதான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். திரும்ப இப்ப இந்த முயற்சிங்கிறது எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு இதை நான் படித்த ஒரு நூல். இதை நான் ஆங்கிலத்துல படிக்கல, தமிழ்ல படிச்சேன். சாது சுயோகியார் கூத்து நூலுங்கிறத தமிழ்ல எழுதினவரு. ஆனா அந்த நூல் நமக்கு கிடைக்காம போயிருச்சு. இவரோட ஒரு ஆகச்சிறந்த மொழிபெயர்ப்பு. இப்ப 1000 நடராஜன்கிறவரு இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு, கோயம்புத்தூர்காரு. இதுல ஒரு விடாமுயற்சிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுல இந்த நூல் ஒரு உதாரணம். இது விடாமுயற்சிக்கு சொல்றேன், பயிற்சிக்கு சொல்லிட்டேன். 2 கோடு போட்ட நோட்டு 4 கோடு போன நோட்டு. அடுத்து இதுதான் இப்ப நான் பேசுனதோட மையம். இதுக்கப்புறம் நம்ம 6:15 ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு இன்னொரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொடுங்க, முடிச்சாட்டேன். இப்ப நம்ம பேசுனதோட மையம் இதான். அன்கான்சியஸ் இன்கம்பீடன்ஸ், கான்சியஸ் இன்கம்பீடன்ஸ், கான்சியஸ் கம்பீடன்ஸ், அன்கான்சியஸ் இன்கம்பீடன்ஸ். இந்த ஒரு ஸ்லைடை இந்த இடத்துல நான் போடுறதுக்கு எனக்கு வேற ஒரு விஷயத்துல உதவியா இருந்து இங்க இத பயன்படுத்த வச்சவர் சோமவல்லியப்பன். அவருக்கு நன்றி. இப்ப இந்த பாத்தீங்கன்னா அவர் இந்த ஒரு விஷயத்த வேற ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருப்பாரு. ஆனா நான் அந்த இதை இந்த இருந்து நோக்கில்ங்கிற விஷயத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கிறேன். இப்ப அந்த ஜேம்ஸ் ஆலன் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு ரைட்டிங்கோட இக்னோரன்ஸ் இருக்குது. அது அதோட அன்கான்சியஸ் இன்கம்பீடன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த இடத்துல இருக்கிற பொம்மையும் இந்த இடத்துல இருக்கிற பொம்மைக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. பாருங்க, இவ்வளவு கவனிக்கணும். இதெல்லாம் வாசுப்பமாணிக்கனார படிக்கணும், படிக்கலைன்னா வராது. எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் பார்க்கணும், எதையுமே விட்டுறக்கூடாது. இந்த அன்கான்சியஸ் இன்கம்பீடன்ஸும் அன்கான்சியஸ் கம்பீடன்ஸுக்கும் இருக்கிற பொம்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்க நீங்க அன்கான்சியஸ் கம்பீடன்ஸுக்கு போயிட்டீங்க. இங்க அன்கான்சியஸ் இன்கம்பீடன்ஸ்ல இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இங்கேயும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க, இங்கேயும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. நிறைய பேர் எதுவுமே செய்யாம ஏன் சந்தோஷமா இருக்கான்னு கேக்குறோம்ல, அதுக்கு காரணம் இதுதான். எல்லாம் செய்யறவனும் சந்தோஷமா இருப்பான், எதுவுமே செய்யாதவனும் சந்தோஷமா இருப்பான். அந்த நடுவுல இருக்கிறான் பாருங்க, இவன் தான். அந்த படங்களை பாருங்களேன், இவங்க 2 பேரும் தான் பிரச்சனையே. இவனுக்கு இப்ப கான்சியஸ் இன்கம்பீடன்ஸ். இப்ப இவனுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியலேங்கிறது தெரிஞ்சு போச்சு.
இப்ப இவன் நிம்மதி இல்லாம ஆயிடுறான். இந்த படத்தை பாருங்க, என்னைய மாதிரி ஆளு. இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் இப்ப இப்படிதான் இருக்கேன். நான் இங்க இருக்கேன் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நம்ம சக பயணத்துல இருக்கோம். நீங்களும் நானும் ஒன்னாதான் இருக்கோம். நிறைய பேர் என்னைய விட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல வந்து முன்னோக்கிய இதுல இருப்பீங்க. நான் கட்டாயம் இந்த இடத்துலதான் இருக்கேன். இந்த பாருங்க, மறண்டு மெருண்டு பயந்து இருக்கிறாரு பாருங்க இந்த ஆளுங்க. ஒரு விதத்துல நான் கூட தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தவம்னு ஒரு விஷயம் இருக்கு, இருந்து நோக்கிலுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இங்க இருந்து நான் வந்து கான்சியஸ் கம்பிடன்ஸுக்கு போய் அன்கான்சியஸ் கம்பிடன்ஸ் போகணும். இதுதான் நாலேஜ். இப்ப இது எல்லாமே வந்து இன்னைக்கு நைட்டு படுத்து நாளைக்கு காலையில நடக்காது. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். ஒரு புள்ள பிறக்கணும்னா 10 மாசம் ஆகணும். அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாமே செய்யணும். இந்த வழிமுறைகளை எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். எந்த வழிமுறைகளை சொல்றேன் அதுக்கு முன்னாடி, சரி இதெல்லாம் நான் வந்து பண்ணணும். இப்ப என்னால வந்து இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? அடுத்த கேள்வி வந்துருச்சுல. அடுத்த கேள்வி கேட்டுறோம்ல நம்ம. இதெல்லாம் நான் கேட்கல, உள்ள இருந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கேட்கிற கேள்வி. இதெல்லாம் நான் எதுக்குப்பா செய்யணும்? 10 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் 6 மணி நேரம் உட்காரணும், மனசை குவிய வைக்கணும், ஒருமுகப்படுத்தணும். இதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும் கேட்கணும். இப்ப ஏன்னா மனித மனத்துக்கு எப்பவுமே பயன் வேணும். பயன் இருந்தாதான் உனக்கு செய்யும், பயன் இல்லைன்னா செய்யாது. குழந்தை கூட ஆனா அவனை எதுக்கு எழுதணும்? நான் 1வது வந்து 12வது போகணும், 12வது போனதுக்கு அப்புறம் நான் ஒரு இன்ஜினியரோ டாக்டராவோ ஆகணும், சம்பாதிக்கணும் நிறைய. எதுக்கு? அது கூட நாலேஜ், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இல்ல. எதை படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம்? காசு காசு காசு. 9 நாளி உடுப்பது 2ன்னு சங்கப்புலவன் சொல்லிட்டு போனான். எப்படி? 9 நாளி உடுப்பது 2, மேலையும் கீழையும் போட்டுக்க 2 துணி, உலக்கு அரிசி சாதம், இதுதானேடா உனக்கு வேணும். சங்கப்புலவன் என்ன சொல்லிட்டு போனான்? 9 நாளி உடுப்பது 2, இதுக்கு எவ்வளவு காசு வேணும்? காசு வேணும், காசு வேணும், காசு வேணும், காசு வேணும் வேணும் வேணும். எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, வேணும், காசு நிறைய வேணும். அப்ப அமைதி. அடுத்து இன்னொரு தப்பு, பக்கத்து வீட்டுல ஒருத்தன் நல்லா இருந்துட்டா போதும், கம்பாரிசன். அவன் எப்படி இருக்கான், அவன் கார் வச்சிருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவ அத்தனை நகை போட்டிருக்கா, இவ இத்தனை சேலை வச்சிருக்கா, அந்த பிள்ளை எப்படி படிக்குது, இந்த பிள்ளை எப்படி படிக்குது, அவ்வளவு பெரிய வீடு இருக்கு. உனக்கு வேணுமா? முதல்ல அவன் வச்சிருக்காங்கிறது வேற. உனக்கு வேணும்னா செய், எது வேணாலும் செய். உலகத்தை கூட 2 கூறா வெட்டி வச்சுக்க. உனக்கு வேணுமா? கேள்வி வேணும்ல. நான் அதை என்ன பண்ணப்ப அதைத்தான் வந்து பெருஞ்சித்திரனார் ரொம்ப ஏதிலராய் வீழ்ந்துயிர் படக்கல் வியப்பினும் வியப்பேன்னு பெருஞ்சித்திரனார் எழுதினாரு. ஒரு கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஏதிலராய் வீழ்ந்துயிர் பட அனாத மாதிரி கடந்து சாகரடான்னு எழுதுறாரு பெருஞ்சித்திரனார். இப்ப அடுத்து வரணும். சோ இப்ப இவ்வளவு பண்ணினதுனால என்ன பயன்னு கேட்பீங்கல்ல, எதுக்கு செய்யணும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு எனக்கு அப்படிங்கிறீங்கல்ல. காம்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஜுவல்ஸ் ஆஃப் விஸ்டம். மன நிம்மதி, அமைதி, மன அமைதி. மனம் வந்து அமைதி அடையணும், மனம் வந்து அமைதி அடையணும். மனம் ஏன் அமைதி அடையணும்? மன அமைதி அடைஞ்சாதான் உங்களால தூங்க கூட முடியுங்க. வேற என்ன சொல்றீங்க? மன அமைதி இல்லைன்னா தூங்க கூட முடியாது. இது எனக்கும் பொருந்தும். நான் தயவு செஞ்சு இந்த உரையை முழுசா கேட்கறவங்க யாரும், இதுல நிறைய பேர் என்னைய விட வயசுல பெரியவங்க. நான் யாருக்கும் அட்வைஸே பண்ணல. இந்த உரை எனக்கானது. எப்படி நான் சொன்னேன்னா, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை கண்ணதாசன் எழுதிட்டு 90% 2 பக்கமும் 90 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாராம். இந்த உரை முற்றிலுமாக கண்ணப்பனுக்கான உரை. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம், நானும் திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ இது வந்து காம்னஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஜுவல்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறத ஜேம்ஸ் ஆலன் சொல்றாரு. ஸோ மன அமைதி வேணும். மன அமைதி இருந்தாதான் குறைஞ்சபட்சம் நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் தூங்க முடியும், நம்ம செய்யற வேலையில கவனம் செலுத்த முடியும், நம்மளுடைய எண்ணங்கள் இது பண்ண முடியும். சரி, என்னால இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஆளுங்களும் இருக்காங்க. இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கும் நம்ம சில பதில் சொல்லணும்ல. ஏன்னா நம்ம கடமை ஆகி போச்சுல. குறைஞ்சபட்சம் இதையாவது செய்ய அப்படிம்பான்ல பாரதி. அந்த மாதிரி, அதாவது பாரதி வந்து மனிதனுக்கு மரணம் இல்லைங்கிறதுல நரம்பினிலே அதிர்ச்சி மரணம்னு சொல்லிட்டு, நரம்புல ஏன்டா அதிர்ச்சி வருதுன்னு 6 சொல்லுவான். 6 சொல்லிட்டு இந்த 5 விட்டுடா, ஒண்ணு மட்டுமாவது செய்யாம இருக்காதரா, கோவப்படாதரா அப்படிமா. எப்படி? 6 விஷயத்துல 5 விட்டுரு, அச்சத்தை விட்டுரு, கவலையை விட்டுரு, அதெல்லாம் கூட நீ பட்டுட்டு போ. சினத்தை விட்டுட்டீன்னா மரணத்தை விட்டுட்டலாம், நீ நிலைச்சிருக்கலாம் அப்படிமா.
அந்த மாதிரி நான் இது எதுவுமே செய்ய முடியாதுங்க என்னால அப்படிங்கிற ஆளுங்களும் நம்மள இருக்காங்கல்ல. வள்ளுவனையெல்லாம் நம்ம வேண்டாம்னு தூக்கி தானே போட்டிருக்கோம். அவங்களுக்கு இவர் எழுதுறாரு. இவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர். இவர் இந்த புக்கம் எப்படி இதுக்குள்ள வந்துச்சுன்னா, எங்களுக்கு கம்பெனியில மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு இப்ப அனுப்பிச்சிருந்தாங்க மும்பைக்கு. அங்க போயிருந்தப்ப அமைதியான முறையில உட்கார்ந்து ஒரு 10 தடவை மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா மன அமைதி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, மன அமைதி அடைகிறதுனால எனக்கு என்ன பயன் கேட்போம்ல, அடுத்த கேள்வி கேட்போம்ல. போட்டாங்க, இந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்சஸ்னால என்ன நடக்குது, எனக்கு என்ன பயன் இருக்கு? ஸ்லோவ்டு பிரெயின் வேவ் பேட்டர்ன்ஸ், இம்ப்ரூவ்டு ஸ்கின் அண்ட் விசன், இம்ப்ரூவ்டு ஸ்லீப் அண்ட் எனர்ஜி, டிக்ரீஸ்டு மஸ்கிள் டென்ஷன், ஸ்லோஸ் ஹார்ட் ரேட், லோவர் பிளட் பிரஷர் அண்ட் பிளட் லாக்டேட் லெவல்ஸ், இம்ப்ரூவ்டு இம்யூன் சிஸ்டம், இம்ப்ரூவ்டு டைஜஷன், நார்மல் லிப்பிடோ, ரெஸ்டோர்டு சர்க்குலேஷன், டிக்ரீஸ்டு மெட்டபாலிசம். இவ்வளவும் மன அமைதி. ஒன்னும் இல்ல, 10 மூச்சு. நீங்க தாய்மானவர் ஆகல, விபுலானந்தர் ஆகல, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆகல, வேண்டாம். கண்ணதாசன் ஆக வேண்டாம், ஜேம்ஸ் ஆலன் ஆக வேண்டாம், அரவிந்தோ மதர் அரவிந்தோ ஆக வேண்டாம். அதெல்லாம் வேற லெவல். அது வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அமைதி கிடைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, இவர் வர்றாரு பாருங்க, கடைசியில இவர் ஒரு ஆள் வர்றாரு. The affairs of the world go on forever. மிலரேபா, he is a philosopher from Tibet. இவரை கூட நான் வாட்ஸ்அப்ல பிடிச்சதான் கொண்டு வந்தேன். ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, அவர் ஓஷோவோட ஃபாலோவர். அதுல இந்த ஸ்லைடு வந்திருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். The affairs of the world go on forever, do not delay the practice of meditation அப்படின்னு சொல்றாரு. இதுவும் நான் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது கண்ணதாசன் கொடுத்தது, எல்லாமே இரவல் தான். இப்ப திரும்ப நம்ம போகணும்ல, ஏன்னா ஜேம்ஸ் ஆலன் தீர்ப்பை மாத்தி எழுதிட்டார்ல. இப்ப 5 நிமிஷத்துல ஒட்டுமொத்த ஸ்லைடையும் திரும்ப நம்ம பார்க்கணும். என்னன்னா, இப்ப நம்ம ஆனாவனா எழுத ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ஆரம்பிச்சிருக்கோம், இதான் இருந்து நோக்கில். இந்த இதுல முக்கியமான ஆளு அவர் ஜேம்ஸ் ஆலன் இந்த உரையோட நாயகன்னா, அந்த நாயகனை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவுனவரு, என்னை சிந்தனை இந்த தலைப்புல என்னை பேச வச்சவரு எல்லாமே வாசுபமாணிக்கம். என்னோட ஒரே வரியில சொல்லணும்னா, என்னோட விதை நெல் வாசுபமாணிக்கம். அது அறுவடை எதுவாக இருக்கட்டும், நான் இன்னைக்கு கண்ணதாசனா படிக்கிறதா இருக்கட்டும், பெருஞ்சித்திரனார படிக்கிறதா இருக்கட்டும், பாரதியார படிக்கிறதா இருக்கட்டும், நான் யாரை வேணாலும் படிக்கலாம், யாரை வேணாலும் சிந்திக்கலாம், ஜேம்ஸ் ஆலனை பார்க்கலாம், அரபிந்தோட்ட போகலாம், யார்கிட்ட வேணாலும் போகலாம். ஆனா என்னோட விதை நெல் வாசுபமாணிக்கம். அந்த விதை நெல்லோட விளைச்சல் பல மாதிரி வருது, ஆனா விதை அதுதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஆனாவனா எழுத ஆரம்பிக்கப்ப எந்த பிள்ளையும் ஒழுங்கா எழுதாது. சோ இப்ப என்ன ஆகும்னா, நம்ம கோயிலுக்கு போகணும், ஆனா 30 நிமிஷம் கோயிலுக்கு போனோம்னா 25 நிமிஷம் நம்ம தேடியும் கண்டிலனே, ஏழையான் கண்டிலனே, அங்கெங்கும் கண்டிலனே, இன்னும் யான் கண்டிலனே, அங்கே யான் கண்டிலனே, கண்களால் கண்டிலனே, இப்படிலாம் பார்க்காம தான் இருப்போம். இப்படிதான் இருக்கணும். ஆனா 5 நிமிஷம் உள்ளத்தில் உள்ளானடி, அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. இத மனசுல வச்சுக்கனா போதும். அடுத்து, வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் வடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ, எதை வேணாலும் போட்டுக்குங்க, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. 1 நிமிஷம் நினைங்க. 5 நிமிஷம் சாமி கும்பிடுறதுல 1 நிமிஷம் நினைங்க. காப்பவிழ்ந்த தாமரையோ கழுநீர் மலத்தடையோ மாப்பிள்ளையாய் வந்தவருக்கு வாய்த்த மலர் எதுவோ, கூப்பிய கை காந்தலடி. 1 நிமிஷம் நினைங்க. ஆனா 4 நிமிஷம் அதுதான் நடக்கும். ஆனா தப்பு இல்லை, நமக்கு தான் ஆனா ஒழுங்கா எழுத தெரியாதே. நம்ம ஆனா ஒழுங்கா எழுத கத்துக்கணும்ல. 2 கோடு நோட்ல எழுதணும், 4 கோடு நோட்ல எழுதணும், கடலும் கிழவனும் மாதிரி நம்மள்ட்ட விடா முயற்சி வரணும், தொடர் பயணத்துல இருக்கணும். எப்படி வரும்? நான் நாளைக்கே போய் ஒரு கரை தேர்ந்த வல்லுநரா மாற முடியுமா? அந்த ப்ராசஸ், அந்த வழியில போகணும். பாட்டலி சேர்ப்பொன்றையோ பார்லில்லா கற்பவமோ வாட்டமுறாதவருக்கு வாய்த்த மலர் எதுவோ, எதுவா வேணாலும் இருக்கட்டும், நாட்ட விழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது. 1 நிமிஷம் நினைங்க. இந்த ஒட்டுமொத்த உரையவும் இப்ப யாரை மாத்தினா? ஜேம்ஸ் ஆலன் மாத்தினார். ஜேம்ஸ் ஆலனோட அந்த ஒரே ஒரு அந்த ஒரு பேராகிராஃப்,
அந்த ஒரு பத்தி ஒட்டுமொத்த உரையவும் மாத்துது பாருங்க. இப்ப என்ன சொல்றான், வாய் பேசாமல் இருப்பதெல்லாம் மௌனம்ங்கிறாங்கல்ல. முதல்ல வாய் பேசாம மௌனத்துல இருந்தாதான் மனம் பேசாம இருக்கிற நிலைமைக்கே போக முடியும். முதல்ல வாய் பேசாம இருப்போம். முதல்ல பேசுறப்ப வாய் பேசாம இருக்கிறது மௌனம் இல்ல, மனம் பேசாம இருந்தாதான் மௌனம்னு. ஆனா இப்ப ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாரு, வாய் பேசாமல் இருப்பதே மௌனம்ட்டாரு. இங்க இருந்துதான் நீ அங்க பயணம் பண்ணணும். இதுதானே உன்னோட இலக்கு. உன்னோட இன்புட் டிவைஸ் 5 டிவைஸ்ல நீ வாயை மூடு. அப்ப மூளை தன் அளவுல குவிய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு பாதையில தண்ணி போகுது, 5 கிளையா பிரியுது. இப்ப ஒரு கிளைய மூடுனீங்கன்னா 4 கிளையில பிரியும். அப்ப தண்ணியோட இருப்பு கூடும். அப்ப இங்க உங்களுக்கு மன அமைதி வரும். இந்த மாதிரி இருக்கிறது. இதுவும் இப்ப மாத்திட்டாரா ஜேம்ஸ் ஆலன்? ஒவ்வொரு தீர்ப்பையும் மாத்திக்கிட்டு வர்றாரு பாருங்க. விழி மூடி தனக்குள் பேசும் மௌனங்கள் பிடிக்கிறதே சரிங்கிறாரு ஜேம்ஸ் ஆலன். விழி மூடி தனக்குள் மௌனங்கள் ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். ஆனா ஒழுங்கா எழுத தெரியாது. நான் கத்துக்கும் வர அப்படிதான் இருப்பேன். இது தப்பு இல்ல, ஆனா இதை செய்யணும். அப்ப இதுக்கு அடுத்து மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியேன்னு நீங்க தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி இருக்கும். ரகசிய சுரங்கமா இருக்கும், நாடக அரங்கமா இருக்கும், சோதனை களமா இருக்கும், துன்பத்தின் தாயா இருக்கும். ஆனா அது ஓகேங்கிறாப்ல ஜேம்ஸ் ஆலன். ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிக்கும், ஊமையின் பரிபாசை கண்களில் வடிக்கும், உண்மைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி, யாருக்கும் நீ அல்லவா நெஞ்சே மனிதனின் நிழல் அல்லவா, ஆசையில் கல்லாகி அச்சத்தில் மெலிகாகி யார் முகம் பார்த்தாலும் மையத்தில் நடக்கும். ஏன்னா நமக்கு ஆனாவனா எழுத தெரியாது. அதே மாதிரி கட்டவறியாம மனமானது நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாம நம்ம தடுமாறுவோம். நடக்கும். ஏன்னா ஆனாவனா எழுத தெரியாது. இது எல்லாமே நடக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம ஒருமைக்கு பத்தி பேசினது. ஆக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆனாவனா எழுத கத்துக்கணுங்கிற மாதிரி தவம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்க கண்டு முதல்ல நம்ம ஒரு 30 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முதல்ல முயற்சி பண்ணணும். சரி, எனக்கு வயசாகி போச்சு, என்னால 30 நிமிஷம் இப்படி பத்மாசனத்துல உட்கார முடியாது. ஏன்னா ஒரு சேர்ல உட்காருங்க, கண்ணை மூடுங்க, தனிமைப்படுத்துங்க, அமைதியா ஒரு 30 நிமிஷம் உட்கார். நானும் தயவு செஞ்சு நானும் எல்லாம் நானும் இருக்கேன். உங்களை சொன்னா அதுல நான் கண்ணப்பனும் இருக்கேன். நான் இந்த பக்கம் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரோ, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் உட்காரணும் 30 நிமிஷம். இன்னைக்கு வரை நான் டெய்லி 30 நிமிஷம் உட்காரனான்னு கேட்டா கிடையாது. ஆனா உட்காரணும். முதல்ல 30 நிமிஷம் உட்காரணும். முதல்ல உடம்புல வலி இல்லாம என்னால உட்கார முடியணும் 30 நிமிஷம். அடுத்து விடாமுயற்சி வேணும். 2 கோடு நோட்ல 4 கோடு நோட்ல ABCD எழுதுற மாதிரி ஆனாவனா எழுதுற மாதிரி தொடர் பயிற்சி இருக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் உங்களால அன்கான்சியஸ் கான்பிடன்ஸ் லெவலுக்கு போக முடியும். ஆனா அந்த லெவலுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில ரொம்ப எளிமையா கேட்பாங்க வீட்டுல எல்லாம். சாமியாரா போகணும்னா கல்யாணம் பண்ணிக்காம போயிருக்க வேண்டியதானே, உன்னை யாரையா கல்யாணம் பண்ணி புள்ள பேக்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. நம்மளால நீ என்னவா வேணாலும் போ, தாய் மாணவரா கூட போயிரு, என் பிள்ளைக்கும் எனக்கும் என்னங்கிறத சொல்லிட்டு எங்க வேணாலும் போ அப்படிம்பாங்க. இது எல்லாரு வீட்லயும் நடக்கிற விஷயம். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீ சாமியாரா கூட போய்க்க, என் பிள்ளைக்கும் எனக்கும் வழி சொல்லிவிட்டு நீ எங்க வேணாலும் போ அப்படிம்பாங்க. இதான் நான் பேசுறதெல்லாம் நடைமுறை பேச்சு. நான் ஒரு பெரிய ஸ்காலர், நான் முதல்ல ஒரு பெரிய ஸ்காலரே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் பெரிய ஸ்காலர் மாதிரி பேசணும் சொல்லுங்க? நான் ஒரு படிப்பறிவை வச்சு என்னோட சிந்தனைகளை ஒரு சபையில சொல்றேன், அவ்வளவுதான். இது நடைமுறை பேச்சு. அப்படிங்கிறப்ப நம்மளால அந்த லெவலுக்கு எல்லாம் போக முடியாது, போக வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதியானது நமக்கு எல்லா விதத்திலும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடு சொல்லுது. ஒரே இது எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறதுக்கு கடைசியா ஒரு கவிஞன் இருக்கான். ஏற்கனவே நம்ம பார்த்த கவிஞன் தான். இன்னைக்கு கூட உங்கள்ட்ட சிரிப்புன்னு ஒரு தலைப்பை கொடுத்து சொல்ல சொன்னா வேற யாருமே இந்த அளவுக்கு இந்த இதை இது பண்ண மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கரெக்டா 2-3 நிமிஷம் கொடுங்க. இந்த ஒரே ஒரு ரொம்ப ஆக சிறந்த ஒரு பாடல். இந்த ஒரு பாடலோடு இதை முடிச்சிருவோம். இந்த பாட்டு கேட்கும்னு நினைக்கிறேன்.
அப்பா போட்டிருக்காங்க. ரொம்ப நிறைய கவர்ந்து படிச்சு பேசியிருக்காரு. என்ன கேட்கல கண்ணப்பன்? ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு. முடி போகுது. இதுல ஒரு வரி இருக்கு. குழந்தையிலே சிரிச்சது தான் எந்த சிரிப்பு, அதை குமரி கொண்டு சிரிக்கும் போது இது ஒரே ஒரு நிமிஷம். குளம் குளமா தவம் இருந்து பட்டு சிரிக்குது, அது பட்டு போவதை மறந்து சிரிக்குது. குளம் குளமா தவம் இருந்து பட்டு சிரிக்குது, அது பட்டு போவதை மறந்து சிரிக்குது. ஆண்டவனின் பாசத்திலே அழைத்து சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. அந்த விதியை கூட சிறப்பினாலே விருட்டி அடிப்பேங்கிற கண்ணதாசன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில என்னால எதுவுமே முடியாதுங்கிறவங்க குறைஞ்சபட்சம் சிரிங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்லட்டும். முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருக்க பார்ப்போம், உட்கார பார்ப்போம், மூச்சு பிராணாயாமத்தை பண்ணலாம். அதுக்கப்புறம் மனம் எங்க ஓடுனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அது எல்லாத்தையும் நம்ம ஆனாவனா எழுத பழக ஆரம்பிப்போம். எல்லாரும் ஒன்னா பழகுவோம், எல்லாருமே வாங்க பழகலாம்ங்கிற மாதிரி ஒன்னா பழகுவோம். எதுவுமே முடியாதுங்கிறவங்க தயவு செஞ்சு சிரிங்க. இது எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு சிரிங்க. இதுலயும் ஒரு வார்த்தை கண்ணதாசன் எழுதிட்டான். ஆக இந்த உரையில கிட்டத்தட்ட நான் ஒரு 50 ஸ்லைடை பயன்படுத்தி இருக்கேன். ஒரு 15-16 ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கேன், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். இதுல நிறைய இடங்களை நிறைய வார்த்தைகளை நிறைய சொற்களை நான் மையப்படுத்தி, இது எல்லாமே இருந்து நோக்கில்ங்கிற ஒரு தலைப்பை ஒட்டியே இப்போ ஐயா சொல்லுவாங்க வள்ளுவம் எழுதுறப்ப இது ஒரு முரணறுத்து எழுதப்பட்ட நூல். அந்த மாதிரி இந்த உரை கூட ஒரு முரணறுத்து கொடுக்கப்பட்ட ஒரு உரை தான் இது. எந்த விதத்திலையும் இந்த உரை தடம் மாறியோ இல்ல சம்பந்தம் இல்லாமலோ பேசப்படலாம். ஏன்னா இந்த உரையை உருவாக்குனப்ப எனக்கு தெரியும் எல்லாமே இந்த 50 ஸ்லைடும் அந்த 50 இதுவும் ஸ்லைடுக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல. எல்லாமே இந்த தலைப்பை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டு இந்த தலைப்போடையே பயணம் பண்ணிச்சு. இதுக்கான தரவுகள் பல்வேறுபட்ட காலகட்டங்கள்ல பல்வேறுபட்ட மனிதர்கள்ட்ட இருந்து சேகரிக்கப்பட்டது. ஆனா இருந்து நோக்கில்ங்கிற ஒரு தலைப்பு ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி பாபநாசநாதர் கோயில்ல அகத்தியர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு அருவி அகத்தியர் நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு வந்தப்ப இந்த தலைப்புல ஒரு உரை கொடுக்கணும், இது ஒரு ஆய்வுரை, இது ஒரு ஆய்வுக்கான உரைன்னு உருவாக்கப்பட்ட உரை.
ஒரு 1.5 ஆண்டு கால பயணத்துக்கு பிறகு இன்று இறை அருளால் வாசுப மாணிக்கனாரோட அந்த பூ கட்டுறப்ப அந்த நூலை முடிச்சு போட கத்துக்கிறோம்ல, அதை சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரோட அருளால இன்னைக்கு நிறைவடைந்தது. அதுவும் வள்ளுவர் மன்றத்துல மேலை சிவபுரி வாசுப மாணிக்கனார் பிறந்த ஊரு. அங்க நடக்கக்கூடிய வள்ளுவர் மன்றத்துல இந்த உரை கொடுக்கும். ஏன்னா எனக்கு இது தாய் வீடு மாதிரி. ஸோ இங்க இந்த உரையை கொடுத்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி, மனநிறைவு. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இருகரம் குப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு. நன்றி. கண்ணப்பன், அந்த இதை ஸ்கிரீன் ஷேர் நிப்பாட்டிருங்க. சரி சரி, ஸ்டாப் ஷேர்னு போட்டுறவா? இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இது ஒரு நீண்ட ஒரு மனப்பக்குவம் வேண்டிய உரை. இதுல எல்லாரும் அவங்க எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காங்க, அவங்க நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுல கருத்துல உண்டு. ஆக மொத்தம் தன்னுடைய உழைப்பை இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு கண்ணப்பன் அவர்களுக்கு மிக்க மிக்க முதலில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவையில் உள்ள மூத்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் நேரம் நிறைய சுருக்கமா முன்வைக்கலாம், அதை சிந்தித்து மேற்கொண்டு பதிவு விட்டுக்கலாம். ஐயா சீரா ஐயா, எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதான் இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பேசினா அதை பத்தி நமக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது ஒண்ணு நான் சொல்றது என்னன்னா, இந்த விபாசனா மெடிடேஷன், புத்திஸ்ட் மெடிடேஷன் வித்தவுட் எனி பிலாசபிக்கல் டோன் மெடிடேஷன் 10 நாள் இருந்து பண்றதுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க யாராவது காசு இல்லாம வந்துடக்கூடாது, காசு இல்லைன்னு வர முடியாம போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க குருவை பத்தி பேசுறதில்ல, புத்தரை கூட பத்தி பேசுறதில்ல. ஒரு 10 நாள் அங்க மௌனமா இருந்துட்டு வந்து அதை பத்தி கொஞ்சம் லேசா புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் என்னுடைய குருநாதர் அவரு நிறைய சொல்லிருக்காரு. அவரு இந்த பி அண்ட் மேக் இட் மாதிரி விவேகானந்தர் நம்ம இருந்து நோக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. நம்ம இருக்கிறதும் கிடையாது, பிசிக்கலா பாடி தான் இருக்குது. மேக் இட், அந்த நோக்கிறதும் கிடையாது, இருக்கிறதும் கிடையாது. அப்புறம் எப்படி இருந்து நோக்கினா தானே போய் சேர முடியும். அவ்வளவுதான். இதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு அருமையான உரை, ஆழமான உரை, சிந்திக்க வேண்டிய உரை. அப்புறமா இதை இந்த பிபிடி கொஞ்சம் பயந்துங்க, மெதுவா நாங்க அசை போடுறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சுவாமிநாதன் கையை வருத்திருக்காங்க. சுவாமிநாதன் ஐயா. ஐயா கேக்குதா வாய்ஸ்? கேக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணப்பண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அறியாதன அறிந்து கொண்டோம். திருப்பதி சாருக்கும் டீமுக்கு நன்றி. என்னைய பொறுத்த வரைக்கும் மௌனம் நல்ல உழைப்பு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல சேவை பண்ணும்போது ஒரு நல்ல அமைதி கிடைக்குது. ஸோ அது அனுபவத்தில் உணர்ந்தது. நல்ல உழைப்பு, அதன் பின் நல்ல சேவை, அதன் மூலமா நல்ல ஒரு அமைதி கிடைக்குது. வெவ்வேறு குணங்கள்ல ஐயா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. கீப் இட் அப் சார். மோனசுந்தரம் ஐயா, இதில் ஆழங்கால இந்த துறைப்பட்ட ஐயா மோனசுந்தரம் ஐயா வர்றாங்க. ஐயா சொல்லுங்க. முதலில் கண்ணப்பன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். மிக அருமையாக பேசுனீங்க. அதாவது இந்த பேச்சின் பின்னால் உங்களுடைய உழைப்பு எவ்வளவு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த பிரசன்டேஷனுக்காக எவ்வளவு உங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு பாராட்டுதல்கள். இதை குறித்து சொல்லும் பொழுது இலங்கை ஜெயராஜ் அவர்கள் திருக்குறள் பாடம் நடத்தும் போது ஒரு சொன்ன நிகழ்வு மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் அப்படியே நிகழ ஆரம்பித்திருக்கிறது. அப்படின்னால அந்த நிகழ்வை சொல்றேன். இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் கோயில்களெல்லாம் போய் பேசுறாரு. ரொம்ப சிறப்பா சொற்பொழிவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் மேலும் தமிழை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அங்கு இலக்கண வித்தகர் நமசிவாயர் அப்படின்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் தமிழ் கத்துக்கலான்னு போறாரு. அப்போ அவர் ஏதோ ஒரு மண்டபத்துல அப்படியே குப்புறப்படுத்திட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்காரு போல் இருக்கு. எங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட தமிழ் படிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அவர் கேட்டாராம்,
நீ எதுக்காக தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது இவர் சொன்னாராம், இல்ல நான் நிறைய பேசணும், இப்ப நான் பேசுறேன், இன்னும் அதிகமாக பேசணும், அதுக்காக நான் தமிழ் படிக்கணும்னு சொன்னபோது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் விட என்ன சொன்னாருன்ட்டு. இலக்கண வித்தகர் சொன்னாராம், அப்படியா நீ நிரம்ப படிச்சீன்னா உன் பேச்சு நின்னு போயிடுமே அப்படின்னாராம். இதுதான் மாணிக்க வாசகரும் சொல்லுவார், கல்வி என்னும் பெருங்கடல் பிழைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞானத்தின் இது என்னன்னா மௌனமாக மாறிடும். மௌனமாக மாறி நிறைய படித்தவர்கள் படிப்பு அதிகமாக ஆக ஆக பேச்சு குறையும் என்பது ஒரு நம்பிக்கை. பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, அது நடக்கும். அந்த பேச்சு குறையுதுன்னா கூட அந்த அவங்க சொல்ல வர்ற விஷயங்கள் எல்லாம் மௌனமாக மாறி மௌனத்தின் வழியாகவே அவர்கள் பெரிய ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் தட்சிணாமூர்த்தி அந்த கதையும். மாணிக்க வாசகருக்கு எந்த உபதேசமுமே சொல்லல, அவர் சொல்லாமல் தான் இருந்து காட்டினார். அப்படி அந்த ஒரு நிலை, அதுதான் மௌனத்தினுடைய த ரியல் பவர். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை நம்ம நூல்கள் வழியா தான் இப்ப படிச்சுட்டே இருக்கிறோமே தவிர இன்னும் நாம் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. மௌனமாக இருந்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. மௌனமாக இருக்க முயற்சி செய்துட்டே இருக்கிறோம். இவ்வளவு பேர்த்து பிடிச்சிங்க, ஏன் திருமூலரை விட்டுட்டீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐயம். அட்டாங்க யோகத்தை அப்படியே கொஞ்சம், அதுல குறிப்பாக இயமம் நியமம் இல்லாம எதுவுமே இல்லை. அது எப்படி விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. மற்றபடி அருமைங்க. இதுக்கு தனிப்பட்ட முறையில தயாரிப்புங்கிறது இல்லையா, கருத்து உள்ள இருந்தது. நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்லையும் சிந்திக்கிற விஷயங்கள்லையும் அவங்கவுங்களா இதுக்குள்ள உட்கார்ந்துக்குனாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு உருவத்தை முழுசா கொடுத்தேன் கடைசியில. ஆனா பல்வேறுபட்ட காலகட்டங்கள்ல இந்த உரை கருக்கொண்டு இருந்தது. மெயினா இந்த உரை கொடுக்கணும்னு நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் வாசுபமாணிக்கனாரோட அந்த மேலை சிவபுரியில வள்ளுவர் மன்றத்துல இந்த உரையை கொடுக்கணும். ரெண்டாவது இந்த பதிவு எனக்கு திரும்ப கேட்டு 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 என்னைய நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாவது என்னைய நான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா அவன் உரை கொடுத்ததுனால எனக்கு இதுல நான் ஒரு கரை கண்டவன் கிடையாது. சக பயணி, நீங்களும் பயணிக்கிறீங்க, நானும் பயணிக்கிறேன். நான் இதை இன்னும் கத்துக்கணுங்கிறதுக்காக இந்த உரைய வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் நானும் திரும்ப கேட்பேன். ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், ஸோ நானும் கேட்க முடியுங்கிறது தான். இது ரொம்ப இந்த சுயநல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் அந்த உரை. நிச்சயமா this has formed a nucleus around which all the listeners will start building the mass. நீங்களும் பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கேட்ட ஒருத்தருக்குமே நீங்க சொன்ன கருத்துக்களை வைத்துக்கொண்டு மேலும் மேலும் கற்பதற்கும் அறிவை பெருக்குவதற்கும் ஒரு அருமையான ஒரு களமாக அமைஞ்சது. ரொம்ப சிறப்புங்க, வாழ்த்துக்கள். இந்த உரையை இப்ப கேட்டவங்களுக்கும் யூடியூப்ல கேட்கிற எல்லாருக்கும் ஒரு டேக் அவே மெசேஜ் இருக்கு. இதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க வாழ்க்கையில இது பயன்படும். நிச்சயமாக. அதாவது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட விரைவா சொல்லி முடிச்சிடுறேன். இதுவரைக்கும் நான் மௌன விரதம் இருந்ததே இல்லை. ஏதோ ஒரு காரணம் பற்றி நான் இன்று இரவும் நாளை பகலும் நாளை மறுநாள் இரவும் 2 இரவு 1 பகல் மௌன விரதம் இருப்பது என்று நான் நேற்றுக்கு தான் முடிவு பண்ணி இந்த மௌன விரதத்தை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போறேன். இப்ப உங்க வகுப்புல பேச வேண்டி இருக்கிறதுனால நான் வாயை திறந்துட்டேன். உங்க வகுப்பு முடிச்ச உடனே நான் மௌனம் விரதம் இருப்பேன். அடுத்த நாளை மறுநாள் தான் நான் வாய் திறப்பேன். வாழ்க்கையில முதல் முறையா நான் செய்கிறேன். நாளானைக்கு நான் உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது இது அமைஞ்சது இறைவன் திருவருளோன்னு எனக்கு தோணுது. நல்ல கதை. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷம். வேறு எவரும் இருக்காங்களா? சரி, நேரம் கடந்து விட்டது. இந்த பேசிக்கொண்டே போகக்கூடிய அவையோர் சிந்தனைக்கு 2 விஷயத்தை மட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன். வள்ளுவர் சொல்றாருல, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். இதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கறதுக்கு உங்க சிந்தனைக்கு நான் வச்சுட்டு, ஏன்னா நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடுங்கிற ஒரு பிராக்டிக்கல் கைடன்ஸ். இந்த மறைமொழி நிறைமொழிங்கிறதுல இந்த இந்த தலைப்பை ஒட்டி அவையின் சிந்தனைக்கு நான் முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் அந்த மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் நீங்க சொல்றப்ப
என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் பதிவு செய்யறேன். அது எப்படி நான் டெசிபர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க மைக்ரோ சர்ஜரின்னு சொன்னதுனால அடுத்த மூலையில மைக்ரோஸ்கோப் மூலமா நான் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மணி நேரம் ஆயிருக்கு. எனக்கு வந்து அந்த நினைவே வந்து நான் மட்டும் இல்லை, என்னை ஒற்றிய சக மருத்துவர்களுக்கும் அதே தான் அனுபவம். என்ன ஒரு 5 நிமிடம், அதாவது 8 மணி நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் தான் ஆனாப்புல இருக்கும். மொத்த தருணமே நம்மளுக்கு அனுபவத்தை 20 நிமிடங்கள் தான் ஆனாப்புல இருக்கும். ஆனா குனிஞ்சு மேல பார்த்தோம்னா 3-5 மணி நேரம் ஆயிடும். அதாவது அந்த அந்த முழுக்க 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 நம்ம 2.5 கடந்து அதோடு இருக்கும் பொழுது அது நம்மளை வந்து எந்தவித அது அதோடைய இது என்னமோ எங்களுக்கு ஹியூமன் பர்செப்ஷனுக்கு புரியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதே இந்த இடத்துல கருத்தா வைக்கிற வழியே இதுக்கான விடையை நான் கேட்க முடியாது. அப்படி அந்த இடத்துல எந்த இடம் வேலை செய்யுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனா, மெடிடேஷனா, அந்த நேரம் போகிறது கொஞ்சம் கூட அவேர்னஸ் சப்கான்சியஸ் லெவல்ல நம்ம ஆனா நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கு. இதை வந்து தன்னனுபவமாக முன்வைக்கிறேன் சிந்தனைக்கு. இது இந்த மௌனம் பேசியதுங்கிறது பல வைரமுத்து மின்னல் ஒரு பாட்டுல மௌனம் பேசியதுன்னு கையாளுற மௌனம் பேசிய படமும் வந்திருக்கு. மௌனம் பேசியதே நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் அறிவியல் எடுத்தேன்னா மனுஷனுக்கு 2 விஷயம் இருக்கு மொழியில, எக்ஸோபசி எண்டோபசி அப்படின்னு. PHASY எக்ஸோபசி எண்டோபசி. நான் உங்கள்கிட்ட உரையாடல் நடத்தவில்லை என்றாலும் எனக்குள்ள நான் உரையாடல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளான உரையாடல் நடத்தி இருக்கிறதா அந்த மொழியோட சிறப்பு, எல்லா சிறப்பு. இப்ப வந்து ஊமையா இருக்கிறவங்களுக்கு மொழியே இல்லைன்னு ஆயிரம். வாய் பேசாம இயற்கையா மூளை அதாவது ஊமையாவே இருப்பவர்களுக்கு, அதாவது பேசுறது ஊமைன்னு சொல்லக்கூடாது, பேசும் திறன் அற்றவர்களுக்கு மொழி இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம. அப்ப அது எண்டோபசிங்கிறது ஒரு நம்ம எல்லாருக்கும் 2 விஷயம் இருக்கு. நீங்க படிச்சு பண்ணல எக்ஸோபசி எண்டோபசி. நம்மளுக்குள்ள நம்மளை அறியாம நான் வந்து உரையாடல் நடத்துறோம். இதை எப்ப நம்ம உணரலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நீள நினையும் பொழுது, நீளம்னா டெப்தா நினைக்கிறப்ப நம்மளை அறியாமையே நம்ம வாய் விட்டு அதை பேச ஆரம்பிச்சோம். நீங்க ஒரு விஷயத்த தனிமையில நீள நினையும் பொழுது அந்த எண்டோபசி உங்களை அறியாம எக்ஸோபசியா மாற தன்னத்தை அனைவரும் உணர்ந்திருப்பீங்க. ஏனென்றால் அது எப்படி சொல்ல, சின்ன குழந்தைங்கள்ட்ட போறப்ப அந்த குழந்தைகள் படிக்கிறப்ப மனசுல நினைக்க சொல்லிதான் பழகும். மட்டுப்படுத்தி அதாவது வெளியே சொல்லாம படிக்க ஆரம்பிக்கும். குழந்தை பயிற்சியே அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்த நீ நீள நினைக்கிறப்ப ஒரு வார்த்தை அப்படின்னு வரும், ஏதாவது ஒரு வார்த்தை போடா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை வந்து வெளிப்பட்டு நீள நினைக்கிறப்ப நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி நீங்களே உங்கள்ட்ட பேசுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இதையும் நான் வந்து ஒரு அறிவியல் பூர்வமாகவும் இதான் முன்வைக்கிறேன். இதை பெரியவங்கெல்லாம் சேர்ந்து பார்க்கணும்னு கேட்டு அவருடைய சிந்தனைக்கான நேரத்தை ஒதுக்கிவிட்டு இதோடு சிறப்பான உரையை அளித்த தம்பி கண்ணப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும், நீங்கள் பேசியதனால் வள்ளுவர் மன்றம் தன்னுடைய இதில் மிகப்பெரிய பேறு பெற்றது என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கருத்து மட்டும் பதிவு செஞ்சுட்டு இறுதியா முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். அதாவது ஞானத்துல பசு ஞானம் பதிஞானம்னு 2ஆ பிரிப்பாங்க. இப்ப நம்ம பல்கலைக்கழகங்களிலும் நூல்களின் மூலமா படிக்கிறது பூராமே பசு ஞானம். பதிஞானம் என்பது இறைவனை பற்றிய ஞானம், திருவுருளை பற்றிய ஞானம். அது வந்து மனத்தினாலோ வாசகத்தினாலோ அறிவிக்கவே முடியாது என்பதனால்தான் இறைவனுக்கு பெயரே வந்து மன வாசகம் கடந்தான் அப்படின்னு ஒரு பெயர். இறைவனுக்கு பெயர் என்னன்னா மன வாசகம் கடந்தான். எப்ப நாம் மனத்தை விட்டு நீங்குகிறோமோ, எப்ப நம்ம உள்ளுக்குள்ள வெளியில எல்லா வார்த்தைகளும் அடங்குகிறதோ, வாசகங்கள் அடங்குகிறதோ, அப்ப மனத்தையும் வாசகத்தையும் கடந்த நிலையில்தான் இறையை அடைய முடியும், இறையை உணர முடியும் அப்படிங்கிறது ஒரு சைவ சித்தாந்தம் சொல்கிற ஒரு கருத்து. இப்ப அதுபடி பாத்தீங்கன்னாலும் மௌனம்ங்கிறது என்னன்னா வாசகத்தை நீக்கியே போகணும். அது எப்படி இருக்கும் தெரியாது. பட் நான் இப்ப வந்து ஆகம அளவையாக நான் படித்திருக்கிறேன் என்கிற இறுதி கருத்தையும் இந்த அவையோர்கள் முன்னால் பெரியோர்கள் முன்னால் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்னொரு சும்மா ஒரு ஹேப்பனிங். நீங்க அப்பரா திருஞான சம்பந்தரா தெரியல, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான்.
இல்ல அங்க திருநாவுக்கரசர்னு போட்டிருந்தாங்க அங்க கோயில்ல. திருநாவுக்கரசர் வயது அவர் அப்பர் என்றும் அழைப்பது 2 பேரும் ஒருவர். திருஞான சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசரை வயது மூப்பின் காரணமாக அப்பான்னு கூப்பிட்டாரு. அதுவும் ரொம்ப மரியாதையா அருவிகுதி போட்டு அப்பரே அப்படின்னு அழைத்தது திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசரை அப்பரேன்னு அழைச்சார். ஆமா, அப்பான்னு அழைச்சா கூட மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அப்பர்னு அழைக்கிறார் அருவிகுதி போட்டு. திருநாவுக்கரசர் தான் அப்பர். நன்றி 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 நன்றி. ஆனா இப்ப நீங்க சொன்னதுல உயிரின் படற்கை நிலை மனம்ங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மனம் கடந்த நிலைங்கிறது வேதாத்ரி மகரிஷி சொல்றப்ப உயிரின் படற்கை நிலை தான் மனம் பாரு. மனம் கடந்த நிலைங்கிறது வந்து இன்னும் சிந்திக்க வேண்டியது இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. சைவ சித்தாந்தத்தில் இதுக்கு தெளிவான விடை இருக்கு. நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். இதுலதான் இந்த நிகழ்வுல பேசணும்னு தெரியல. சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை உண்மைகள் எல்லாம் நம்ம தனியா ஒரு நாள் பேசுவோங்க. போன சைக்கோபிசிக்கல் மோனிசம் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தேன் நான் போன தடவை. அதாவது வந்து அந்த மைண்ட் பிஹேவியர் பத்தி ஒரு சார்ட் போட்டிருந்தேன் போன தடவை வேகமா பேசுறப்ப. அதை போடுறேன், அதையும் நீங்க பாருங்க. அந்த நம்ம குரூப்ல நான் போட்டேன். நன்றி 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 அத்தனை பேருக்கும் நன்றி. இது எண்ட் மீட்டிங் கொடுத்துருங்க கண்ணப்பன். என்ன? சரி 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 நன்றி.